ஹீரோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் கோஸ்டரில் உட்காந்துருப்பாங்க. ரோலர் கோஸ்டர் தானே இது, ஸோ அதில் உட்காந்துருந்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ரோலர் கோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கு டிங்குன்னு ஆட நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ மேலே விழுவாங்க. அப்போ ஹீரோடைய கழுத்தில் ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ண அந்த செயின் இருக்கும். இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகி நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்க. மறுபடியும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் கோஸ்டர் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆடுது பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டே உன்னுடைய கதையில் வர ஹீரோ சாவரானா இல்லையான்னு அது தெரியாது, ஆனால் இப்போ நீ நானும் செத்து போயிடுவோம் போல இருக்கேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம வேற டாப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்க. அப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பவர் சப்ளை வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் நகர்ந்துக்கிறாங்க ஹீரோ கிட்ட இருந்து. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனா இன்னுமே இவங்க சரி பண்ணலையான்னு சொல்லிட்டு ஹீரோ போன டைமை பார்த்துக்கிட்டே வந்துட்டு போனை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஹீரோயின் எதுவும் பதில் சொல்லவே மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம ஹீரோவா உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு செமையா வந்துட்டு ஃபீவர் அடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது வந்துட்டு வெளியே ஸ்னோ வேற கொட்டிட்டு இருக்கான், ரொம்ப வந்துட்டு ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான் கட் பண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே அலேக்கா நம்ம ஹீரோயினை ரோலர் கோஸ்டர்ல இருந்து கீழே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் இப்படி பார்த்துட்டு ஹீரோ வர ஒரு பெரிய ஆக்டர் ஐடல் இல்லையா, அவ்வளவுதான் எல்லாரும் இதை போட்டோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் சொல்லி இருந்திருப்பாங்க இந்த ரோலர் கோஸ்டர்ல உட்காந்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய கதையில லாஸ்டா ஹீரோ வந்துட்டு சாகிறத நான் வந்துட்டு விரும்பல, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சேட் எண்டிங்கை வச்சிருக்கேன், அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு இக்னோர் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் ஒரு மாதிரி குளூர்ல நடுங்குறாங்க பாருங்க. டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணா அவங்க கிட்ட இருக்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்லாம் எடுத்து ஹீரோயின் மேல போத்தி விட ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டே சுண்டே சுண்டேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேரு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கிட்ட நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் வேற ஒரு மாதிரி வந்துட்டு கண் கலங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோடைய பேரை சொல்லிக்கிட்டே இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு இன்னொரு மாதிரி ஆயிடுது. உன்னை கண்ணீர்லாம் நம்ம ஹீரோ தொடச்சு விட்டுட்டு இருக்க. ஹீரோடைய மேனேஜர் அவன் வந்துட்டு ஹே சொன்னே இந்த மாதிரி வந்துட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கதவை திறக்கிறான் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வேற பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆவ. ஹீரோ உடனே டேய் ஷாக்கு குறை ஃபர்ஸ்ட் அமைதியா வந்துட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விட. இப்போ உடனே மேனேஜர் கேட்கிறா என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியல, அது ஓகே, அந்த பொண்ணுக்கு மருந்து வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணை அனுப்புவியா, நீ என்னன்னா உன்னோட பிளான் தான் என்ன, அந்த பொண்ணை இங்க தூங்க வச்சிட்டு இருக்குன்னு சொல்ல. ஹீரோ உடனே அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியல, அந்த பொண்ணு வந்துட்டு மயக்கத்துல தூங்கிட்டு இருக்கா, இப்ப எப்படி நான் அந்த பொண்ணை எழுப்புறது சொல்லுன்னு சொல்ல. மேனேஜர் கடுப்பாயிட்டு இருக்கான். ஏன்டா தனியா நீ இருக்க அப்படின்னு சொல்ல. ஹீரோ டக்குன்னு நான் எங்கடா தனியா இருக்கேன், அதான் நீ கூட இருக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோடைய மத்த இது வந்துட்டு பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அதுல வேற நம்ம இன்னியோக்கு வர நம்ம ஹீரோ கிட்ட டேய் என்னடா இது ஏதோ பொண்ணுக்கு இன்னும் மேனேஜர் உளறிட்டு இருக்கான், யாரா அந்த பொண்ணு டேட் பண்றியா, எங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோடைய மத்த பேண்ட் மெம்பர்ஸ் இன்னியோக்கெல்லாம் நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோ கடுப்பாயி அவனோட மேனேஜரை பார்த்து ஒரு முறைக்க உடனே நம்ம மேனேஜர் வந்துட்டு மத்த 3 பேரையுமே வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்க. ஆனா போற போக்குல டே யாராவது அழகா இருக்காமா அந்த பொண்ணு, நீ டேட் பண்றியாடான்னு கேட்டுக்கிட்டே போவ. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டான். சோ இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே விடிஞ்சிருது. இப்பதான் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோடைய வீட்டுல இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு தான் ஹீரோடைய வீடு தெரியும் இல்லையா. சுத்தி பார்த்துட்டு ஐயோ நான் எப்படி இங்க வந்தேன், சரி ஓகே நம்ம வந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வெளியே போலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா நல்ல வேலை சட்டை தான் போட்டிருக்கான். ஏன்னா இந்த சீன்ல வந்துட்டு சட்டையை போடாம தானே டேரக்டர் காமிப்பாங்க எப்பயுமே. ஆனா நம்ம ஹீரோ குளிச்சுட்டு சட்டையை போட்டுட்டு வெளியே வந்துட்டு இருக்கா, தலத்தை வெட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் மேலே வந்துட்டு இடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினா நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்க. ஹீரோ நேற்று நைட்டு உனக்கு ரொம்ப உடம்பு முடியலமா அப்படின்னு சொல்ல. உடம்பு முடியல சரி நான் ஏன் இங்க வந்தேன்னு கேட்க. அதான் என் வீட்டு அட்ரஸ் தான் உனக்கு தெரியல, என் வீட்டுல கொண்டு போய் என்ன விட்டு இருந்திருக்கலாம்லன்னு சொல்ல. அப்பா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க, அந்த ரோலர் கோஸ்டர்ல இருந்து என் வீடு தான் பக்கம், அதனால தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்ததா உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், உனக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துட்டு இருந்தது, நைட்ல இருந்து நான் சரியா தூங்க கூட இல்ல தெரியுமா, உன்னதான் பார்த்துட்டு இருந்தேன், நீ என்னன்னா என்ன பிடிச்சி திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் ஐயோ சாரி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சரி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல. ஹீரோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயாமான்னு சொல்ல. ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயினுடைய ஷூவை காணோம். எங்க என்னுடைய ஷூன்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ அச்சோ என்னோட கார்லயே வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு, என் காரை வந்துட்டு மேனேஜர் எடுத்துட்டு போயிருக்கான், வாயன் அது வரைக்கும் வந்து சாப்பிட்டுட்டு போவான், ஒரு ½ hour ஆகும் வரதுக்குன்னு சொல்ல. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட சாப்பிடலான்னு உட்கார. ஹீரோ என்ன பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு சூப்பு சூடா இருக்குமேன்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் நல்லா ஓபன் பண்ணி ஊதி ஆற வச்சு கொடுக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அழுகே வந்துடுது. எது மாறினாலும் இவனோட பாசம் மட்டும் மாறவே மாட்டேன்னு சொல்லி யோசிக்க. ஏமா என்ன ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்ப நீ ஒரு மாதிரியா இருக்க, ஏதாவது உனக்கு மறுபடியும் உடம்பு முடியலையான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்னும் இல்லையேன்னு சொல்ல. ஹீரோ ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஹீரோ டச் பண்ணுவானா, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவே பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா, உனக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சு, நீ இப்ப நார்மலா
தானே இருக்க, அப்படியே ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்க, சாப்பிடு, ஏன் உன்னால இவ்வளவு தூரம் சாப்பிட முடியாதா என்னன்னு கேட்க ஹீரோயின் இல்ல நான் சாப்பிட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள சாப்பாடு எப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் நீ சமைச்சன் மட்டும் போய் சொல்லாத, இது ஹோட்டல் ஃபுட் தானேன்னு கேட்க ஹீரோ ஆமா ஆமா ஹோட்டல் ஃபுட் தான், ஆனா நான் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஃபுட்ல ஹீரோவுடைய வந்துட்டு கேரி பேக்ல ஹீரோவுடைய போட்டோ போட்டிருக்கோம். இதை நம்ம ஹீரோ காமிக்க ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு நான் உன்னை காப்பாத்துறதுக்கு நீ எனக்கு எதுவும் பண்ண மாட்டியான்னு கேட்க ஹீரோயின் வேணா ஒரு காஃபி வாங்கி தரட்டுமான்னு கேட்க அந்த போங்கெல்லாம் எங்க செட் ஆகாது, நீ வேலையை விட்டு நீ வந்துட்டு போகாத, எனக்கு அதுவே போதும், ஏன்னா அது உன்னுடைய ஓன் மூவி, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உன்னுடைய ஓன் வந்துட்டு ஒரு படைப்பு உன்னுடைய ட்ரீம் இல்லையா அது, அதனால நீ வேலையை விட்டெல்லாம் போவாத அப்படின்னு சொல்லும். ஹீரோயின் உடனே ஹீரோடைய கழுத்துல இருக்க செயினை பார்த்துட்டு அதை பத்தி கேட்கலான்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை, ஏன்னா கேட்டா வந்துட்டு அதை வச்சு ஏதாவது வந்துட்டு ஒரு இது தாட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான், அந்த கதையை நீ எவ்வளவு அழகா ரசிச்சு எழுதி இருந்திருப்ப, அதனால நீ வேலையை விட்டெல்லாம் போவாத, கண்டிப்பா வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி நான் மூவியை நான் வந்துட்டு பண்ணி கொடுத்துருவேன், அது உன்னுடைய ட்ரீம் தானேன்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு அந்த மூவி மட்டும் என்னுடைய ட்ரீம் கிடையாது, ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு பர்சனை வந்துட்டு லைக் பண்றேன், அந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கணும் ஒரு வாழ்நாள்ல, அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ட்ரீம்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுல வச்சுக்க சொல்ல ஹீரோவா யார் இது உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒரு சீக்ரெட்னு சொல்லிட்டு அமைதியா சாப்பிடுறாங்க பாருங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியும் ஆயிடுது, பிளஸ் ஜெலஸும் சேர்ந்து வந்தது. இப்போ நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேனேஜர் எப்போ ஒருவான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹீரோ வந்து அவன் மாட்டுக்கும் என்ன பண்ணா வந்துட்டு கபோர்ட் டோரை ஓபன் பண்ணி ஹீரோயினுடைய ஷூ எடுத்து போட்டு கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி மாமா நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோயின் அடப்பாவை ஏன்டா என் ஷூவை மறைய வச்சேன்னு கேட்க ஆமா நேற்று நைட்ல இருந்து உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்புறம் நான் தனியா சாப்பிடணும்ல, அதனால தான் வந்துட்டு உன்னை கூட துணைக்கு சாப்பிடணுன்றதுக்காக ஷூவை மறைய வச்சேன்னு சொல்ல ஹீரோனுக்கு கடுப்பாயிடுது. இப்போ ஹீரோவுடைய அபார்ட்மெண்ட் கீழே தான் நம்ம டேசாங்க என்ன பண்ணா அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு கிட்ட எல்லாம் கில்லருடைய போட்டோ காமிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கில்லர் இங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. என்ன சார் ஆச்சு, இல்லையே நாங்க எதுவும் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டுலாம் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஹீரோயின் வெளியே வராங்க பாருங்க. ஹீரோயினை பார்த்துட்டு டேசாங்க நீ என்ன இங்க பண்ற, அதுவும் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டேன் அது சண்டே தானே இவ்வளவு ஹான்சமா இருக்கான்ல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோ வர நேத்து நைட்டு அப்படின்னு சொல்ல வர ஹீரோயின் டக்குன்னு வாயை மூடி விட்டுட்டு இல்ல நாங்க வந்துட்டு இந்த மாதிரி மூவி ப்ரொடக்ஷன் பண்ணோம் இல்லையா, அதுல ஹீரோ தான் நடிக்க போறான், அதனால தான் நான் ஹீரோ கிட்ட சும்மா ப்ராஜெக்ட் விஷயமா பேச வந்தேன்னு சொல்லிட்டு சுண்டே கிட்ட சொல்லிட்டு பக்கத்துல இருக்க செக்யூரிட்டி கார்டு கிட்ட எல்லாம் எங்களை பத்தி காசிப்லாம் பேசாதீங்க ஓகேவா, அப்புறம் என் வேலை எல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பட்டமா நடிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்போ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான், ஓ இவ வேலையை விட்டு வீக்லபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேசாங் வேற ஒரு மாதிரி லைட்டா ஜெலஸ் ஆகி அவனுமே சரி உன்னோட வேலை முடிஞ்சிச்சுன்னா வாய நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே சண்டே இருந்துட்டு டேசாங் கூட போயிட ஹீரோவுக்கு அப்பதான் ஞாபகம் வருது அன்னைக்கு நைட்டு பாட்டியை டிராப் பண்ண வரப்ப இந்த பையன் தானே இருந்தான், ஸோ ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னா, ஆனா இவ கூப்பிட்டோன்னே அவன் மாட்டுக்கு கிளம்பி போயிட்டாலே இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லைனாலும் ஹீரோயின் மேல ஒரு விதமான ஒரு பாசம் லவ் கேர் எல்லாமே இருக்கு, கூட சேர்ந்து இப்ப ஜெலஸும் வந்துடுது. இப்ப ஹீரோ அவனுடைய ரூம்குள்ள போயிட்டு பெட்டை பார்த்துக்கிட்டே ஹீரோயினை பத்தி யோசிச்சு பாக்குறான், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றே தெரியல, எதுக்கு என்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவன் என்னோட பேரை வந்துட்டு சொல்லணும், ஃபர்ஸ்ட் இந்த பெட்ஷீட் நான் துவச்சு போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் மேல கோவத்தை காமிச்சிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோயின்காக மேனேஜர் வாங்கிட்டு வந்த அந்த மருந்து அங்க இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ அவ இதை எடுத்துட்டு போலேன்னு சொல்லி யோசிக்க இன்னொரு பக்கம் சோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் சொன்ன லாட்டரி டிக்கெட் இப்ப நம்ம இவன் கிட்ட இருக்கு இல்லையா ஹீரோயினுடைய அண்ணன் கிட்ட, அதனால இவன் என்ன பண்றான் பீஸா ஆர்டர் பண்ணி அதுல நடுவுல இருக்க சீஸ் பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு ஓரத்துல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இருக்கான். இதனால ஹீரோயினுடைய அம்மா நீ என்ன பணக்கார வீட்டு பையனா ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிடுறான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினுடைய அண்ணி வந்துட்டு ஐயோ செல்லக்குட்டி உனக்கு வந்துட்டு இந்த நடுப்பகுதி தான் பிடிச்சிருக்குன்னா நீ வெறும் இதை மட்டும் சாப்பிடுன்னு சொல்ல காலையில இதுங்க ரெண்டு பைத்தியத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சோ இவங்க என்ன பண்றாங்க யோகட்டை ஓபன் பண்ணி அந்த கவரை வந்துட்டு நம்ம எப்பயுமே நக்குவோம்ல அந்த மாதிரி நக்க போவ அம்மா அதெல்லாம் நக்காதீங்கம்மான்னு சொல்ல ஏண்டா நீ என்ன பணக்கார வீட்டு பையனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம அந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கான டைம் முடிஞ்சிட்டு போகுது வா நம்ம போயிட்டு காசை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அண்ணன் கிட்ட சொல்ல இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ சொன்னாலியா நீ வேலையை விட்டு போவாதுன்னு, அதனால ஹீரோயின் அவங்களோட பாஸ் கிட்ட பேச வந்தா பாஸா அழுதுட்டு இருக்காங்க, நீ வேலையை விட்டு போயிடுவேன் நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா, நீ வந்தது எனக்கு எவ்வளவு பெரிய ஹாப்பி தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஐடி கார்டை கொடுத்துட்டு அவங்க அங்க வந்துட்டு சீன் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தான் இந்த கில்லர் வந்து பாத்தீங்கன்னா காரை பார்க் பண்ணி வச்சிருக்கான். இதை வந்துட்டு சிசிடிவி கேமரால வந்துட்டு நம்ம இவன் டேசாங் பாத்தறான். ஆக்சுவலி வந்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தான் கேமரா இருந்திருக்கும், செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த கார் இது நம்பர் தெரியாததுனால சோ இன்னும் பாஸ் பண்ணி பாக்குறாங்க வேற ஏதாவது கார் வந்துட்டு பாஸ் ஆகுதான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய கார் வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லருடைய காருக்கு ஆப்போசிட்ல வந்திருக்குது. சோ என்னன்னா ஹீரோவுடைய கார் டேஷ் கேமராவில் அந்த கில்லருடைய காருடைய நம்பர் பிளேட் இருக்கும்லன்னு சொல்லிட்டு இந்த கார் யாருதுன்னு சொல்லிட்டு நம்ம டேசாங் விசாரிக்க சொல்ல உடனே டேசாங் கூட இருக்க போலீஸ் அதுவா சார் அது வந்துட்டு சுண்டேவுடைய கார் தான் அப்படின்னு சொல்ல என்ன அவனுடைய காரா
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேசாங் ஷாக் ஆகும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ரூமுக்காக வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் ஹீரோயினுடைய பாட்டி பிளஸ் வந்துட்டு அண்ணனுடைய பொண்ணு, ஸோ இவங்க 3 பேருமே வர பக்கத்துல கொரட்டை விட்டு யாரோ தூங்கிட்டு இருக்காங்க. இதனால பாட்டி கடுப்பாயி கையில வச்சிருக்க முட்டைய கொரட்டை விட்டு இருக்கவங்களுடைய மட்டை வேலையை உடைக்க அது வேற யாரும் கிடையாது, ஹீரோவுடைய அப்பா தான். ஐயோ யார் என் மொண்டையை புலந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க, ஐயோ சாரி சார் நீங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, மேடம் நீங்க தானே அந்த கோல்டன் வீடியோஸ் கடை வச்சிருந்தவங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் ஹீரோவுடைய அப்பாவும் அங்க மீட் பண்ணிக்க. இங்க நம்ம ஹீரோ அந்த மருந்து கவரையே பார்த்துட்டு இருக்க. மேனேஜர்கார வந்து என்ன உன் பார்வை அந்த மருந்து கவர் மேலே விழுந்தே, என்னாச்சு அந்த பொண்ணு இந்த மருந்து கவரை எடுத்துட்டு போலையான்னு சொல்ல, ஹீரோ அச்சோ அந்த பொண்ணை எடுத்துட்டு போலையா, நான் இப்பதான் இந்த கவரையே பாக்குறேன், இது ஒரு பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் தெரியுமா, அந்த பொண்ணு வேற மயக்க போட்டு விழுந்துருச்சு, மருந்து இல்லைன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு சொல்ல, மேனேஜர் அடா பாவி அந்த பொண்ணு நார்மலா தானே மருந்து போய் மயக்கப்பட்டு விழுந்துச்சு, அதுக்கு என்னமோ இவன் இப்படி பேசிட்டு இருக்கானேன்னு சொல்ல, ஐயோ இது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் இந்த மருந்து நம்ம கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா பாவம் அந்த பொண்ணு என்னவா வந்துட்டு ஃபீல் பண்ணுவா தெரியுமா, அப்புறம் அவளுக்கு டயர்டாகவும் அப்புறம் அவளுக்கு மறுபடியும் உடம்பு முடியாம போகும், நான் போயிட்டு இந்த மருந்து கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிக்க. உடனே நம்ம மேனேஜர் யோ உனக்கு தான் நான் தானே மேனேஜர், நான் போயிட்டு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்னு மேனேஜர் எந்திரிக்க. ஹீரோ டக்குன்னு இங்க பாரு உனக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன 12 மணி நேரம் மட்டும் தானே, இப்ப நைட்டு 8 மணி ஆயிடுச்சு, ஸோ அதனால ஆல்ரெடி வந்துட்டு 8 மணி ஆனதுனால நீ இப்ப வீட்டுக்கு போயிடுன்னு சொல்ல, மேனேஜர் யோசிக்கிறான் அட்டா பாவி மணி 8க்கே நீ இன்னைக்கு என்ன வீட்டுக்கு அனுப்புற, ஆனா மணி 12 வரைக்கும் இந்த வேலை வாங்க வேடான்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்கிருந்து போவ. ஆக்சுவலி ஹீரோனை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ தான் மேனேஜர் கிட்ட இருந்து மருந்தை வாங்கிக்கிறோம். இன்னொரு பக்கம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்க பையன் வந்தப்பவே உங்க பையன் கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்க மறந்துட்டேன், உங்க பையன் எவ்வளவு பெரிய ஃபேமஸ், அதுக்கப்புறம் தான் என்னோட அம்மா வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா உங்க பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, இல்ல நான் பொண்ணு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், அந்த பொண்ணு ரொம்ப அழகானவ அறிவானவன் சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி சொல்ல, என்னது இந்த பொம்பளையுடைய பொண்ணா, வேணாம் இந்த பொம்பளைய ரக்கடானவ, இதுல நம்ம பையனை வேற கோத்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம்மா எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நாங்க வேற இடத்துல பாத்துப்போம் அப்படி இப்படின்னு சொல்ல, என்ன சார் வசதிக்கு சதின்னு சொல்லிட்டு என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்ல, அட வேணாமான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா எந்திரிக்க, ஹீரோயினுடைய அம்மா கடுப்பாய் என் பொண்ணையா வேணான்றன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பொம்பளை இன்னும் ரகடா தாண்டா பிஹேவ் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா அங்க கீழே விழுந்துட்டு உட்காந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு முன்னாடி கார்ல உட்காந்துக்கிட்டு அந்த மருந்து எப்படி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கார்லயே உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தூரமா வந்துட்டு இருக்காங்க. என்னது இது வந்துட்டு கையில ஏதோ ட்ராலி வச்சுட்டு வந்துட்டு இருக்கான்னு பார்த்தா குழந்தையுடைய ட்ராலி. ஐயோ இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறைஞ்சிருந்து பார்க்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் ஆன்டி உன்னை வந்துட்டு பார்க்க கூட்டு போறேன் சரியான்னு சொல்ல, ஹீரோக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு, நல்ல வேலை ஆன்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் குழந்தையை தூங்க வைக்கணும்ன்றதுக்காக உட்காந்து ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. ஹீரோ யோசிக்கிறான் இவளுக்கு உடம்பு முடியல, இவன் என்ன இவ்வளவு மெலிசான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அழகா பாட்டு பாடுறாங்களா, இதை பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷத்துல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறான் பாருங்க, ஒரு பாட்டில் மேல காலை வச்சிடறான், அது பிளாஸ்டிக் பாட்டில் வரைய அகுடுகுடுன்னு சவுண்டு கேக்குது. ஹீரோயின் எந்திரிச்சு யாரதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சறுக்கு மரம் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்கு பின்னாடி வர ஹீரோயின் கடையில மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க விளையாடுற சறுக்கு மரத்துக்குள்ள ஏறணும்னு ட்ரை பண்றான். ஆனா அவனால உள்ள போக முடியல, அதுக்கு பதிலாக அவன் பாக்கெட்ல இருக்க போன் மட்டும் சறுக்கிட்டு வந்துடுது. ஹீரோயின் யாராவது சறுக்கு மரத்துக்குள்ள உள்ள இருக்கீங்களா என்ன, உங்க போன் வந்துருச்சுங்க, ஹலோ யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம இன்னும் கால் பண்றான். இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது இது ஹீரோடைய போன் தான் சொல்லிட்டு டக்குன்னு போன் எடுத்து ஆன் பண்ணி அந்த சறுக்கு மரத்துல வந்துட்டு வச்சு காமிக்க. இன்னியூக்கு டே மச்சான் எங்கடா இருக்கு, உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஏன் நான் போன் பண்ணா நீ எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க. ஹீரோயின் இந்த மாதிரி சண்டே நீங்க தானே ஒரு நிமிஷம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சர்க்கிள் விட்டுக்கிட்டே வெளியே வரா. ஹீரோயின் என்னது இது இங்க வந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஏன் நான்லாம் வந்துட்டு சறுக்கு மரம் விளையாடக்கூடாதான்னு சொல்ல, அது சரி ஆனா இது சில்ட்ரன்ஸ் உடைய பார்க் ஆச்சேன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ ஏன் நான்லாம் வரக்கூடாதா, இன்னைக்கு எனக்கு லீவு, அதனால என்னுடைய ஷெடியூல்ல நான் போயிட்டு சறுக்கு மரம் விளையாடணும்னு சொல்லி போட்டிருந்தா அதான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல, ஹீரோயினுடனே என்ன பார்க்கலாம் வரலன்னு சொல்ல, ஹீரோ சேச்சா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இந்தாங்க உங்க லீவை நீங்க என்ஜாய் பண்ணுங்க, உங்க ரைடையும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு கிளம்ப பார்க்க. ஹீரோ டக்குன்னு எம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நான் இதை உனக்கு கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு மருந்து கவரை கொடுத்து, இந்த மாதிரி உனக்கு ரொம்ப உடம்பு முடியல, இந்த மாதிரி மெலிசான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், இந்த மருந்தை வர நீ விட்டுட்டு வந்துட்ட புடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க. ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாறி ஆயிடுது. நம்ம ஹீரோவே பார்க்க டக்குன்னு நம்ம ஹீரோ சரி இந்த நைட் நேரத்துல இங்க என்ன பண்றேன்னு கேட்க, ஹீரோயின் இல்ல எங்க அண்ணன் குழந்தை அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால அவனை தூங்க வைக்கலான்னு பார்த்தா முடியல, அதனால தான் வெளியே கூட்டு வந்து தூங்க வைக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, குழந்தை வர ஆரம்பிக்குது பாருங்க. ஹீரோயின் போயிட்டு குழந்தையை தூக்க, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து இப்ப என்ன குழந்தையை தூங்குனா நீங்க இந்த வீட்டுக்கு போயிடுவல்ல பத்திரமா, பனி வேற போயிடு கூட நான் குழந்தையை தூங்க வைக்கிறேன்னு ஏதோ 10 குழந்தைய பெத்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்க
அழுதுச்சுன்னா அது தோலோட தோலா ஒட்டி வச்சுக்கிட்டு இடுப்பு கிட்ட கொஞ்சம் வந்துட்டு தட்டி கொடுத்தனா குழந்தைங்க தூங்கிடுன்னு சொல்லிட்டு இடுப்பு கிட்ட தட்டி கொடுக்க கரெக்டா நம்ம ஹீரோ இடுப்பு கிட்ட தட்டி கொடுத்த உடனே குழந்தை நல்லா வந்துட்டு உச்சா போயிடுது. இது என்னது, இது சூடா ஏதோ தண்ணி இறங்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்க ஹீரோயின் அச்சோ பாத்ரூம் போயிட்டான் போல இருக்குன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோ பாத்ரூமா அப்படின்னு கத்த. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கூட்ட வந்து குழந்தைய தூங்க வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. பாத்ரூம் பக்கமா வந்தா ஹீரோ ஒரு பாட்டில் ஷாம்புவே காலி பண்ணி வச்சிருக்கான். அடா பாவி, ஆஃபர்ல நான் பார்த்து வாங்கினேனே, இது இன்னும் நான் பிரிக்க கூட இல்லை, இவன் மாட்டுக்கு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலே காலி பண்ணிட்டான் போல இருக்கேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இதை கிட்ட சத்தமா பேசினோடனே ஹீரோ வெளியே வந்து ஆமா சூச்சு போயிட்டா அப்புறம் நான் இதை போட்டு கழுவு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராம பாருங்க. சட்டை இல்லாம வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அடி உன் சட்டை எங்கடான்னு கேட்க அதான் பையன் சூச்சு போயிட்டானே அதனால தான் நான் சட்டையை கழட்டி போட்டு வந்திருக்கேன், வேற ட்ரெஸ் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணாங்க வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அவங்க அண்ணனுடைய ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்தேன், இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு மாத்திக்கோ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோ இது எனக்கு பத்துமா ஆனா கலர் நல்லா இல்லையேன்னு சொல்ல ஏடா டேய் பத்துமாவா ஏடா நீ என் உசுரை வாங்குறேன்னு திரும்புறாங்க பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா கதவை யாரோ லாக் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ யாரு வந்திருக்காங்கன்னு தெரியலையே, முதல்ல நீ வாடாப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ அவங்க ரூம் உள்ள மறைச்சு விட்டுட்டு ஹீரோடைய ஷூ வேற இருக்குல்ல குடுகுடு நோடி போயிட்டு கரெக்டா ஷூ எடுத்து முதுகுக்கு பின்னாடி ஒலிக்க பார்த்தா அம்மாவும் பாட்டியும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க, குழந்தை தூங்கிடுச்சான்னு கேட்க ஆஹா அம்மா நல்லா தூங்கிட்டாமா அவ, அப்படி நீங்க போயிட்டு தூங்குங்க போங்கன்னு சொல்ல சரிம்மா நாங்களும் போயிட்டு தூங்குறோம் நீயும் போயிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரூம் கிட்ட அனுப்ப. வேற வழியே இல்லை. இப்ப ஹீரோயின் உள்ள வந்தோடனே ஹீரோ வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டான். ஹீரோ கேட்கறான் என்னாச்சு அப்படின்னு கேட்க எங்க அம்மாவும் எங்க பாட்டியும் சொல்ல உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ ஏன் நான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே, பிசினஸ் பார்ட்னர்னு சொல்ல வேண்டியதானு சொல்ல பிசினஸ் பார்ட்னர் ஓகே ஆனா இந்த டைம்ல எதுக்கு வந்துட்டு பிசினஸ் பார்ட்னர் குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டா நான் என்ன சொல்றது அம்மா பாட்டி கிட்ட, அம்மா பாட்டி தூங்கணும்னு இங்க இருந்து போயிடுவேன் தயவு செஞ்சு அமைதியா இருப்பான்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணா அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. டக்கு நம்ம ஹீரோயின் வந்து உனக்கு கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லையா, ஒரு பொண்ணுடைய திங்ஸ் இப்படிதான் நீ டச் பண்ணுவியா, அமைதியாவே இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாட்ச் ஒன்று வச்சிருந்திருப்பாங்களே ஹீரோ கிஃப்ட் கொடுத்தது அது நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கு. இப்ப ஹீரோ அதை எடுக்கிறான் பாருங்க அழகா இருக்குன்னு கீழே போட்டு உடைச்சிடறான். ஹீரோயின் உடனே அந்த வாட்சை குடுன்னு சொல்ல ஹீரோ நான் தானே உடைச்சேன் நானே இதை சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்ல இல்ல வேணாம் நீ குடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து புடுங்க பார்க்க ஹீரோடைய கையை டச் பண்ணோன்னே ஹீரோயின் சரி ஓகே நீயே சரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே கொடுத்துடுறாங்க. சைட்ல வர ஹீரோயினுடைய ஸ்கூல் போட்டோ இருக்குமா, இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஏய் இது வந்துட்டு ஜகம் ஹை ஸ்கூலுடைய யூனிஃபார்ம் தானே அப்படின்னு கேட்க நீ அந்த ஸ்கூல்ல தான் படிச்சியா, இந்த மாதிரி ரொம்ப பிரிட்டியா இருக்குன்னு சொல்ல ஐயோ நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பிரிட்டி இல்லன்னு கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ பிரிட்டியா இருக்குன்னு சொன்னது வந்துட்டு யூனிஃபார்மா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு பல்ப் ஆயிடுது. ஓ யூனிஃபார்ம் சொன்னியா, சரி ஓகே நீ இதெல்லாம் பார்க்காத போயிட்டு நீ கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார் 10 நிமிஷத்துல அம்மாவும் பாட்டியும் தூங்கிடுவாங்க உன்னை கொண்டு போய் வெளியே விட்டுறேன்னு சொல்ல ஹீரோ வர ஹீரோயினோட போட்டோவே குறுக்குறுன்னு பார்க்க நான் தான் சொல்றேன்ல என் போட்டோவை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் போட்டோவை மறைச்சிடுறாங்க. ஹீரோ உடனே சரி ஓகே நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட்டே இருக்க போல பார்த்தா மறுபடியும் ஹீரோயினுடைய அம்மா என்னம்மா ஏதோ ரூம்குள்ள இருந்து சத்தம் கேட்குது போன் ஏதாவது பேசிட்டு இருக்கியா தூங்குமான்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினோட வாயை பொத்திக்கிறான். ஹீரோயினும் ஆமாமான்னு சொல்ல இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஹீரோயின் மெதுவா கதவை திறந்து வெளியே வந்து பார்க்க யாரும் இல்ல. அப்படியே நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சி ஹால் வரைக்கும் கூட்டிட்டு வந்தேன் போன் சொல்ல ஹீரோ உடனே என் கையை விட்டாதானமா நான் போறதுக்குன்னு சொல்ல ஐயோ சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை விட்டுட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே சரி ஓகே நான் பார்த்து போறேன் பட் ஆனா வேலையை மட்டும் விட்டுறாத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கதவு கிட்ட வந்து நம்ம ஹீரோவை வெளியே அனுப்பிச்சு விடுறாங்க பாருங்க. இந்த டைம்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் ப்ரப்போஸ் பண்ணப்ப இந்த கதவு கிட்ட தானே கிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப அந்த சீன் நம்ம ஹீரோடைய மைண்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப வெளியே வந்து நம்ம ஹீரோ அச்சோ என்னது இது இப்படி ஒரு இமேஜினேஷனா அப்படின்னு சொல்லிட்டு வாய் மேல நம்ம ஹீரோ கையை வச்சுக்கிட்டே கீழே இறங்கி போவ ஹீரோவுடைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு டாக்ஸில வந்துட்டு இருக்கான். இந்த டாக்ஸி டிரைவர் வேற யாரும் கிடையாது நினைச்ச இந்த கில்லருடைய கண்ணு எப்படி நம்ம ஹீரோவை பட விடாம இருப்பாங்க. இவன் நம்ம ஹீரோவை பாக்குறான் அப்படியே ஒரு மாதிரியாதான் இவன் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கான் இமேஜினேஷன்ல கிஸ் கொடுக்குற மாதிரி இல்லாம இமேஜினேஷன் வரும்னு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டே வந்துட்டு அவனுக்கு அவனே புலம்பிட்டு இருக்க. பார்த்தா நம்ம இனியுக்கு டே மச்சான் என்னடா இமேஜினேஷன்ல ஏதோ கிஸ்ன்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்க யாரா எந்த பொண்ணை கிஸ் பண்ற மாதிரி இமேஜினேஷன் வந்தது ஓ உனக்கு அந்த பிசினஸ் பார்ட்னர் பொண்ணா அந்த பொண்ணு யார் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியு கேட்க ஹீரோ உடனே கடுப்பாயி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்காக வந்துட்டு எனக்கு தேவையில்லாம அந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இனியுக்கு திட்ட என்னடா மச்சான் உன் வீட்டுக்கு வந்தது தப்பா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம
ஹீரோ சரி ஓகே இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நடக்காத ஒரு விஷயம் நமக்கு இமேஜினேஷன்ல அப்பப்ப வந்துட்டு போச்சுன்னா அதுக்கு என்னடா காரணம்னு கேட்க, அதுக்கு என்ன காரணம்னா உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி போயிட்டு நீ அந்த இமேஜினேஷன்ல அந்த பொண்ணு கூட வாழ்ற மாதிரி தோணுச்சுன்னா அந்த பொண்ணு தாண்டா உன்னுடைய கிரஷ் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே சரி அந்த கருமெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ண சொல்லுன்னு சொல்ல, அதுவாடா உனக்கு ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய பாய் பேண்டோடைய ஸ்கூலுடைய பாய் பேண்ட் குரூப் இருந்துச்சு இல்லையா, அப்ப இன்னொரு பாய் பேண்ட் குரூப் இருந்துச்சு தெரியுமா, அதுல டேசாங்கும் தான் அவன் இப்போ ஒரு போலீஸ்காரனா இருக்கான்டா, அவன் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னான்டான்னு சொல்ல, ஹீரோ அப்படியான்னு கேட்க, இப்ப அடுத்த சீனே நம்ம ஹீரோவும் டேசாங்கும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து டேசாங் அவனுடைய டிடெக்டிவ் கார்டு எடுத்து காமிச்சு இந்த மாதிரி வந்துட்டு உன்னை நான் மறுபடியும் மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்ல, ஹீரோ நானும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு இன்னியும் கேட்கறா நீங்க 2 பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கீங்களா என்னன்னு கேட்க, அவன் கேட்கறதுக்கு ஆன்சரே பண்ணாம நம்ம ஹீரோ சரி ஓகே ஏதோ என்கிட்ட இருந்து ஃபேவர் வேணுமாமே, என்ன ஃபேவர் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்க, டேசாங் உன்னுடைய காரோடைய டேஷ் கேமோடைய வீடியோஸ்லாம் எனக்கு வேணும்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டு இன்னியூக்கு டே மச்சான் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, என்னடா எதுக்குடா வீடியோ கேட்கறான் இவன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ எதுக்கு என்னுடைய கேமராவுடைய வீடியோ உனக்கு வேணும்னு சொல்ல, இல்ல உன்னுடைய ஃபேன் ஒரு பொண்ணு உன்னை பார்க்கறதுக்காக அடிக்கடி உன்னுடைய அபார்ட்மெண்ட் கூட வருவா இல்லையா, அவன் ஒரு கில்லரால வந்துட்டு கடத்தப்பட்டிருக்கா, ஆக்சுவலி அவன் ஒரு சைக்கோ கொலைக்காரன், அவனை நாங்க பிடிக்கணும், அவன் உன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் காரை பார்க் பண்ணா, ஆக்சுவலி அவனுடைய கார் நம்பர் பிளேட் எங்களுக்கு தெரியல, உன்னுடைய வந்துட்டு கார்ல வந்துட்டு கேமரா இருக்கும் இல்லையா, உன்னோட கார் வந்துட்டு அந்த சைடா வந்துட்டு கிராஸ் பண்ணிச்சு, அதனால வந்துட்டு உன்னுடைய கேமரால வந்துட்டு அது ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா, அது எனக்கு வேணும்னு சொல்ல, ஹீரோ ஓகே அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா நான் கொடுக்குறேன்னு சொல்ல, உடனே சரி நீ வந்துட்டு என்னுடைய சோலுடைய மூவில நடிக்கிறியா அப்படின்னு கேட்க, என்ன என்னோட சோலா, என்ன இவன் என்னோட சோலுன்னு சொல்லிட்டு வந்துட்டு உரிமையா பேசுறானே ஹீரோக்கு ஜெலஸ் ஆயிடுது, ஆமா நீ என்ன மை சோல் அப்படின்ற மாதிரி சொல்றேன்னு சொல்ல, ஏன்னா நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேசாங் ஹீரோ வெறுப்பேத்த, ஹீரோடைய கண்ணிலே மரண பீதியும் தெரியுது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வந்துட்டு இவன் என்னடா இவன் எதுக்கு எதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வெறுப்புலே பேச, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்க, உடனே இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, டேசாங் சொல்றான் நான் சண்டை போடலாம் வரவே இல்லை, அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கவும் நான் வரல அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே எனக்கும் யாருக்கு வேணும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப், என்னோட ஃபேனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னனால என்னுடைய கேமராவுடைய வீடியோஸ் ஃபுட்டேஜ் நான் உனக்கு தரேன், மற்றபடி உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்ன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப கடுப்புல நம்ம டேசாங்க பார்த்துட்டு இருக்க, இப்போ உடனே அந்த இடத்துக்கு காஃபி வருது பாருங்க, செம சூடா இருக்குன்னு இன்ஹியூக் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா நம்ம டேசாங்க எடுத்து வாயில வச்சோடனே ஹீரோ எடுத்து வாயில வைக்கிறான், ஆக்சுவலி 2 பேருக்குமே காஃபி ரொம்ப செம்ம ஸ்வீட்டா இருக்கு, இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கெத்து காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சுட சுட காஃபி எடுத்து குடிச்சுக்கிட்டு அவன் வாய்க்குள்ள ஊதிட்டு இருக்கான், ஆனா முகத்துல வந்து பாத்தீங்கன்னா கெத்தான ஒரு ரியாக்ஷனை மட்டும் காமிச்சிட்டு இருக்கானுங்க 2 பேருமே. 2 பேருமே நம்ம ஹீரோயின்கா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவே அவனுடைய காருடைய டேஷ் கேமராவை செக் பண்றான். அப்படி செக் பண்ணக்குள்ள கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ கொலைக்காரன் நம்ம ஹீரோடைய காருக்கு ஆப்போசிட்ல தான் கார் ஓட்டிட்டு வந்திருப்பான். ஒரு கட்டத்துல அந்த சைக்கோ நம்ம ஹீரோடைய கார் பக்கமா திரும்பி இருப்பான். அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தோன்னே ஹீரோக்கு அகைன் பழைய ஞாபகங்கள் அப்படியே லைட்டா திரும்ப வருது. என்னது இது, இவனை நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம், ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நமக்கு ஒரு இமேஜினேஷன் வருது, என்னடா நடக்குது இதுன்னு சொல்லிட்டு எப்பயும் போல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அண்ணனும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் மறைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துருச்சு போல இருக்கு. யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா காசை பிடிங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது, அக்கௌண்ட் புக்கை பத்திரமா வச்சிருக்கலன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கேட்க, புருஷனும் ஆஹா நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்ல, இத்தனை நாளா நீ லாட்டரி டிக்கெட் வாங்கினதுல நான் உன்னை பிடிச்சி திட்டிட்டு இருந்தேன், ஆனா இப்ப லாட்டரி டிக்கெட் வாங்கி நமக்கு இவ்வளவு காசு கிடைச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்ம ஒரு வீடு வாங்கணும் நல்லா வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயினுடைய அண்ணா அந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்க போறப்ப செம்மையா குடிச்சிருந்திருப்பான். 6, 18, 28, 29 சொல்லிட்டு இவன் நம்பரை சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கவங்க கேட்டிருப்பாங்க என்னப்பா நம்பர் இதுன்னு கேட்க, என் தங்கச்சி என்னமோ வந்துட்டு ஜோதிட நிலையம் வச்சிருக்க மாதிரி எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு எடுக்க சொன்னா, இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்க சொன்னா, இந்த டிக்கெட்டை வாங்கினா ஏதோ எனக்கு காசு வந்துட்டு லாட்டரி அடிக்குமான்னு சொல்ல, என்னப்பா சொல்ற உண்மையாவான்னு கேட்க, ஆமா உங்களுக்கு வேணா நீங்க கூட வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தி அந்த நம்பரை சொல்லியிருப்பான். அங்க இருக்கவங்களும் நோட் பண்ணியிருப்பாங்க. ஆனா என்னமோ வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டிக்கெட் நம்ம ஹீரோடைய அண்ணனுக்கு தான் கிடைச்சிருக்கும். இப்போ ஒன்னு ஹீரோடைய அதாவது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு சொல்றா, இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ நீ வந்துட்டு இத்தனை நாள் உருப்படி இல்லாம இருந்தா உன்னை திட்டிட்டு இருந்தா, இப்போ ஏதோ காசு வந்துருச்சு, இந்த காசை வச்சு நம்ம வந்துட்டு நல்ல வாழ்க்கையை வாழணும், சீக்கிரமா நம்ம குழந்தைங்களை போய் பிக்கப் பண்ணிக்கலாம், இன்னைக்கு போயிட்டு நல்ல வந்துட்டு சிக்கன் மட்டன் வாங்கி வீட்டுல சமைக்கலாமான்னு சொல்லிட்டு புது பணக்காரங்க ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு போவேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு ஹீரோயின் வந்துட்டு அந்த மாதிரி பேசுனது தப்புதான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நான் பாஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ எங்கெல்லாம் ஆல்ரெடி மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வாயை விட வர, ஹீரோ மேனேஜரை பார்த்து முறை கேட்டக்குன்னு வந்துட்டு மேனேஜர் வாயை மூடிக்கிறான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூவி ஸ்டார்ட் பண்றது விஷயத்தை பத்தி தான் இங்க பேசுறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. சீக்கிரமாவே வந்துட்டு மூவியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்கறான், மூவியை ஸ்டார்ட் பண்றதுலாம் இருக்கட்டும், இந்த மூவியோட எண்டிங்கை மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ண முடியுமா, எதுக்காக சேட் எண்டிங் வச்சிருக்கீங்க, அந்த பையன் வந்துட்டு அவனுடைய மெமரிஸ் எல்லாம் மறந்து போறதை தவிர்த்து மத்தபடி நீங்க வந்துட்டு எண்டிங்கை மட்டும் கொஞ்சம் மாத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்க, பாசுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றதுதான் சரி, இப்பெல்லாம் மக்கள் யாருமே
யாருமே சேட் எண்டிங்க விரும்புறது இல்லன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்டு கோவம் வருது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன், அந்த பையனுக்கு அதாவது அந்த மூவில இருக்கிற அந்த பையனுக்கு வந்துட்டு மறுபடியும் அவனுடைய வந்துட்டு நினைவுகள் எல்லாம் ரீசெட் ஆகிற மாதிரி ஒரு ரொமான்டிக்கான எண்டிங் வைக்கலாம் இல்லன்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுச்சாங்க. இது ஒரு ஒஸ்ட் எண்டிங், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு எவ்வளவு எஃபோர்ட் போட்டு அவ ஒவ்வொரு தடவையும் டைம் டிராவல் பண்ணி அந்த பையனை காப்பாத்தணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பா. அவ அந்த பையன் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவ அவளுடைய காதலுடைய அந்த பையனை வந்துட்டு விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்டிங்க வச்சா. நீங்க என்ன அந்த பையனுக்கு மறுபடியும் மெமரிஸ்லாம் ரீசெட் ஆகி மறுபடியும் அந்த பையனும் பொண்ணும் ஒன்னா சேர்ந்தா அந்த பையன் கண்டிப்பா செத்துருவான். இப்படிப்பட்ட ஒரு எஃபோர்ட்டே அந்த பொண்ணு எதுக்காக இவ்வளவு வந்துட்டு கஷ்டப்பட்டு அவளுடைய காதலையே தியாகம் பண்ணி அவனோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சா. நீங்க என்ன எண்டிங் இப்படி மாத்தணும்னு சொல்றீங்க? இது எண்டிங் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி எமோஷனலி அழ வர டக்கு நம்ம ஹீரோ ஐயோ இல்லங்க இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், உங்களுக்கு வேணும்னா மாத்திக்கோங்க பரவாயில்ல விடுங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஆனா டென்ஷன் ஆயிடுச்சாங்க. ஏன்னா இந்த எண்டிங் வந்துட்டு ஹீரோயினுடைய வந்துட்டு வாழ்க்கையோட எண்டிங்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க இல்லையா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு இப்ப ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வர ஹீரோயின் நீங்க பாருங்க என்ன நீங்க இந்த மாதிரி என் கூடவே வந்துட்டு இருக்கீங்க, யாராவது பார்த்தா ஏதாவது ரூமர் சொல்ல போறாங்க, நம்ம ஏதாவது டேட்டிங் பண்றோம்னு சொல்லிட்டு போங்க ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல கிளம்புங்கன்னு சொல்ல ஹீரோயினுடைய கார் எடுத்துட்டு வரலாமா, அதுவும் இல்லாம நம்ம ரெண்டு பேருமே பிசினஸ் பார்ட்னர்ஸ் தானே, சோ இப்ப நம்ம வந்துட்டு இப்போ கூட வரல ஒண்ணு பிரச்சனையும் இல்ல, பேசாம நம்ம ரெண்டு பேருமே கேப்ல போலாமான்னு கேட்க ஹீரோயின் டக்குன்னு அமைதி ஆயிடுச்சாங்க. இங்க பாருங்க நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, என் பின்னாடி வரீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல, ஏதோ நீங்க என்ன ட்ரை பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பட்டுன்னு கேட்டுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ இங்க பாருங்க ஆக்சுவலி வந்துட்டு ஒரு விஷயத்த நான் கேட்கணும், அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா அவனுடைய பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க ஹீரோயின் உனக்கே அவ்வளவு கியூரியாசிட்டி அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டுன்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான் என்னமோ தெரியலமா நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல, பட் ஆனா என்னமோ வந்துட்டு எனக்கு மேல கிரஷ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், இது ஒரு வியர்டா மாதிரி தான் இருக்கு, நான் உன்னை இப்பதான் மீட் பண்ண எனக்கு உன்னை பத்தி பெருசா எதுவும் தெரியாது, ஆனா என்னமோ உன் கூட ரொம்ப நாளா பழகின மாதிரி ரொம்ப நாளா உன் கூட வந்துட்டு தெரிஞ்ச மாதிரி வெளியெல்லாம் ஊர் சுத்துற மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது, என்னடா இது எப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் நீங்க பாருங்க பச்சையாவே தெரியுது நீங்க பின்னாடி சுத்துறீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும், ஆக்சுவலி நானுமே லவ் பண்றேன்னு சொல்ல ஹீரோடைய மூஞ்சில அப்படி ஒரு சந்தோஷம், ஹீரோயின் நம்ம கிட்ட லவ் சொல்ல போறாளோ. ஆனா நம்ம ஹீரோயின் நான் ஒரு பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவன் இல்லாம என்னைக்குமே என்னால இருக்க முடியாது, தயவு செஞ்சு என் பின்னாடி வராதிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல அவ்வளவுதான் ஹீரோக்கு ஒரு மாறி ஆயிடுது, அப்படியே மூஞ்சே ஒரு மாறி ஆயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோவும் கேட்டதா நீ என்ன அப்படியே ஓப்பனாவே ரிஜெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அமைதியாவே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு நல்லா இருக்கணும் எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னு சொல்ல ஓ சாரி தப்பா எடுத்துக்காத, என்னுடைய வந்துட்டு லைனை நான் கிராஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், இந்த மாதிரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன், இதுக்கப்புறமா நமக்கு ஒர்க் விஷயம் மட்டும் நம்ம பேசிக்கிட்டா போதும் சாரி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்ககிட்ட ரூடா நடந்துகிட்டேன்னு சொல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் இதுக்கப்புறமா உன்னை வந்துட்டு பர்சனலா எல்லாம் மீட் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ ஏதோ கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன், பரவாயில்ல இந்த சிச்சுவேஷன் நீ நல்லாவே ஹேண்டில் பண்ற, நீ அக்கோட எல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல, நீ உன்னோட வாழ்க்கையில நல்லா இருக்கணும், எப்பயுமே உன்னுடைய வந்துட்டு ஹெல்த்துமே நல்லா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஹீரோ பாக்குறான் என்னடா இது இந்த பொண்ணு லவ் பண்ணுதுன்னு நம்மள நல்லா இருக்கணும்னு சொல்லுனது நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டு போதேன்னு சொல்லிட்டு ஹீரோ மனக்குழப்பத்தோடய இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணி டிராப் பண்ற வேலை நம்ம டேசாங் தான் பண்ணிட்டு இருக்காமல இருக்கு. இப்ப டேசாங் கேக்குறா 10 வருஷமா நீ நானும் ஃப்ரெண்டா இருக்கோம், ஆனா இது நாள் வரைக்கும் எனக்கு மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வந்ததில்ல, ஏதோ தெரியல இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் என்னடா என்ன லைக் பண்றியா என்ன அந்த மாதிரிலாம் எந்த கருமத்தையும் பண்ணி தொலைச்சிடாதன்னு சொல்ல இல்ல எனக்கு தெரியல 10 வருஷமா நீ நானும் ஃப்ரெண்டா இருக்கோம், ஒருவேளை நான் லைக் பண்றேன்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எங்க வந்துட்டு மிஸ் ஆயிடுமோ அதாவது வந்துட்டு கட் ஆயிடுமோ தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதுன்னு சொல்ல இங்க பாரு நீ சீரியஸா பேசலன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்ல ஆனா நம்ம டேஸ் அங்க சீரியஸா தான் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த மாதிரிலாம் என்ன லைக் பண்ணாத, என் லைஃப்ல ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான், அவனை என்னால எப்பயுமே மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல யார் அந்த பையன் சொல்லி டேசாங் கேட்க ஹீரோயின் உடனே இங்க பாரு அதெல்லாம் வந்துட்டு உன்கிட்ட சொல்லணும் இல்ல விடு அது யாரோ ஒருத்தவன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனையும் மறக்க முடியாது என்னோட லைஃப்ல ஒன்னே வந்துட்டு விட்டு பிரிய முடியாது ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் டேசாங் கிட்ட சொல்ல டேசாங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி நீங்க இன்னும் தூங்கலையான்னு கேட்க உனக்கு அதான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல பாட்டி உங்களுக்கு என்ன தெரியுதா அப்படின்னு சொல்ல ஏமா பாட்டிக்கு ஒன்னு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், இங்க பாரு ஆக்சுவலி வந்துட்டு நான் சின்ன வயசுல பிறந்தவனே எங்க அம்மாவுடைய ஷோல்டர்ல சாஞ்சதே எங்க அம்மா என்ன வந்துட்டு அரவணைச்சு வளர்த்ததே, அதுக்கப்புறமா 18 வயசுல உன்னுடைய தாத்தாவை நான் மீட் பண்ணேன், என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் தான் சொல்லிட்டு நான் அவரை லவ் பண்ணது, அதுக்கப்புறம் உங்க அம்மா பிறந்தது, அதுக்கப்புறமா நீ பிறந்தது, உங்க அண்ணன் பிறந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே என்னுடைய மெமரிஸ்ல இருக்குமா. ஆக்சுவலி வந்துட்டு இந்த மெமரிஸ்ன்றது பிரெயின்ல இருக்கிறது இல்லமா மனசுல இருக்க வேண்டியது, இந்த மனசுன்றது எப்பயுமே பழசு எப்பயுமே மறக்கவே மறக்காதுமா, நம்ம என்னதான் நம்மளுடைய உடம்பு முடியல என்னதான் நினைச்சாலும் சரி அந்த மெமரிஸ் மட்டும் நம்ம மனசுல இருந்து போகவே போகாது. இது சயின்டிபிக்கா சொல்ல போனா பிரெயின்னு சொல்லுவாங்கம்மா, நீ கூட அப்படித்தானே மெமரிஸை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கல அப்படின்னு
அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரியாவது எல்லா எபிசோட்லயும் இந்த பாட்டி குதர்க்கமாவே பேசி நம்மளுடைய வந்துட்டு ஃபீலிங்ஸை தூண்டுதேன்னு சொல்லிட்டு பாட்டி உடனே என்ன சொல்றாங்க, எப்பயுமே வந்துட்டு மெமரிஸ் எல்லாம் அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா, நீயுமே வந்துட்டு மெமரிஸ் அழிக்கணும்னு நினைக்காத, அது எப்பயுமே திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வந்துட்டு தான் இருக்குமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹீரோடைய நினைப்பாவே இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு செமையா அழுதுட்டு இருக்காங்க. பாட்டியும் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம டேசாங்க தான் காமிக்கிறாங்க. டேசாங்க அவனுடைய கூட ஒர்க் பண்ற அந்த போலீஸ் கிட்ட என்னாச்சு, ஹீரோடைய டேஷ் கேமரால பார்த்தாச்சா, அவனுடைய கார் வந்துட்டு நம்பரை கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்க, சார் கார் நம்பரை கண்டுபிடிச்சாச்சு, அது ஒரு கேப்னு சொல்ல, என்ன அந்த சைக்கோ கில்லர் ஒரு கேப் டிரைவரான்னு சொல்லிட்டு டேசாங்க அங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிடும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஷூட்டிங்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க இந்த டைரக்டரை வச்சுதான் படம் எடுக்க போறோம், அவர் இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு, அதனால அடுத்த வருஷம் தான் அவருடைய கால் ஷீட் கிடைக்கும் சார், படத்தை வந்துட்டு நம்ம அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பாஸ் நம்ம ஹீரோ, அதாவது ஹீரோயினோட பாஸ் ஹீரோ கிட்ட சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மூவியை டைரக்ட் பண்றது ஹீரோயின் தானே, அவங்களுடைய கதை தானே, அவங்க எங்க அப்படின்னு கேட்க, உடனே நம்ம பாஸ் இல்ல அவ திடீர்னு வேலையை விட்டு நின்னுட்டா, நான் எவ்வளவோ அவளை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா அவ வேலையை விட்டு நின்னுட்டா, ஏதோ வந்துட்டு மேல் படிப்புக்கு படிக்க போறாளா மூவி இண்டஸ்ட்ரிங்களை பத்தின்னு சொல்ல, டக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹேவ் அ குட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீ நல்லா இருக்கணும், உன்னோட ஹெல்த்தை நீ நல்லா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதுதான் நம்ம ஹீரோடைய மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. ஹீரோயினுடைய ஆபீஸை விட்டு வெளியே வந்தோடனே கையில அந்த இது வாட்ச் வச்சிருக்கான் நம்ம ஹீரோ, அதாவது அவன் உடைச்சாலே அந்த வாட்ச் தான். இப்போ உடனே மேனேஜர் சரி ஓகே நீ இங்கே இரு, நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோ என்ன பண்றா, சரி ஓகே அந்த வாட்ச் நல்லா ஒர்க் ஆகுதான்னு பாக்கிறதுக்காக அந்த வாட்சை வந்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க, அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இதை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க, கரெக்டா வந்துட்டு நம்ம மேனேஜரும் வந்துட்டு கார் எடுத்துட்டு வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா, கார்ல ஏறலான்னு பார்க்கக்குள்ள திடுதுப்புன்னு நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதை வந்துட்டு ஒரு சாங்கா எழுதியிருப்பான் தெரியுமா, அந்த சாங் இப்ப மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குது. என்னடா சாங் இது புதுசா நம்ம மண்டைக்குள்ள ஓடுதுன்னு ஹீரோ மறுபடியும் ஒரு யோசனையில வந்துட, இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த கேபுடைய வந்துட்டு ஆஃபீஸ்க்கே நம்ம டே சாங் போயிட்டு விசாரிக்க, ஸோ உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் டிரைவரா தான் இந்த சைக்கோ கில்லர் ஒர்க் பண்றான்றதை நம்ம டே சாங் கண்டுபிடிச்சிடான். பிளஸ் பத்தாவதுக்கு அந்த கேப் டிரைவருடைய போட்டோவுமே எடுத்துக்கிட்டு கூட இருக்க போலீஸ் கிட்ட அரசு வாரண்ட்டை வாங்கிட்டாங்க. ஆமா இந்த கேப் டிரைவர் எங்க இருக்கான்னு கேட்க, சார் இப்பதான் சார் வண்டி எடுத்துட்டு அவன் வெளியே போயிருக்கான், இன்னும் ஒரு 1 hourலயே வந்துருவான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு தாத்தா டேசாங் கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வேலையை விட்டுட்டாங்க, உட்காந்து நல்ல ஒரு இதுல பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம பாஸ் வந்துட்டு உன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஹீரோ ஒரு பாட்டு பாடி அனுப்பிச்சிருக்கான், இந்த பாட்டு நல்லா இருக்கான்னு சும்மா பாருன்னு சொல்லிட்டு பாஸ் ஒரு பாட்டை அனுப்ப, அந்த பாட்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஆக்சுவலி அதுல என்ன வந்துட்டு ஹீரோ தலைப்பு கொடுத்திருப்பான்னா மெமரிஸ் டோன்ட்ஸ் அப்பியர் அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப ஷாக் ஆகுது. பார்த்தா அதுக்கு பாட்டி வேற சொல்லியிருப்பாங்க இல்லையா, வாழ்க்கையில நம்ம எந்த கட்டத்துக்கு போனாலும் சரி, என்ன வந்துட்டு நடந்தாலும் சரி, அந்த பழைய மெமரிஸ்ங்களை மட்டும் எப்பயுமே நம்மளால மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த நம்ம ஹீரோயின் அப்படியே ப்ளூடூத் காதுல போட்டுக்கிட்டு அந்த பாட்டை பிளே பண்ண, பார்த்தா நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக பாடி வச்சிருந்தான் தெரியுமா, அந்த பாட்டு அதாவது ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் அந்த மழையில ரசிச்சது, எனக்கு அவன் மேல காதல் வந்ததுன்னு சொல்லிட்டு அத்தையுமே நடந்தது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இப்போ ஒரு பாட்டா அப்படியே பாடி வந்துட்டு பாஸ் கிட்ட அனுப்ப, பாஸ் நம்ம ஹீரோயினுக்கு அனுப்ப, ஹீரோயின் இப்ப அதை பிளே பண்ணி பார்த்துட்டு அழுகுறாங்க செம்மையா. ஸோ கூடவே வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டே அந்த பாட்டை வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சு நின்று பாக்குற மாதிரி இருக்கு, என்னடா இது ஒரு வேலை இந்த சைக்கோவா இருக்குமான்னு தான் நானும் நினைச்சேன், ஆனா கிடையாது, நான் இதை இப்பே சொல்லிட்டேன், ஹீரோயினை யாரோ நின்று பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேசாங் அந்த சைக்கோவை பாக்கிறதுக்காக அந்த கேப் ஆஃபீஸ்க்கு போயிருப்பான் இல்லையா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டேசாங் கூட இருக்கிற அந்த ஆஃபீஸர் வந்துட்டு இந்த மாதிரி 2008 அவன் ஒரு மர்டர் பண்ணிட்டானா, அவன் ஜெயில இருந்து வந்துட்டு ரிலீஸ் ஆன ஒரு கைதி தான் சொல்லிட்டு நம்ம அதாவது கூட இருந்த அந்த போலீஸ்காரர் அந்த டேசாங் கிட்ட சொல்ல, கரெக்டா இந்த சைக்கோவும் வந்துடுறான். சைக்கோடைய கார் கதவை தட்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் கீழே இறங்கிங்களான்னு சொல்ல, உடனே இந்த சைக்கோ என்ன பண்ணா, நம்ம டேசாங் வந்துட்டு வச்சிருக்க அந்த போலீஸ் ஐடியை பார்த்துறான். ஐயோ போலீஸ் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணான், கார் கதவை திறக்கிற மாதிரி திறந்து டேசாங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு அங்க வந்து குடுகுடுன்னு ஓடிடுவானா. டேசாங்கும் நம்ம சும்மா விடுற மாதிரி இல்ல, எட்ரா காரன்னு சொல்லிட்டு கூட இருக்க அவனுடைய அசிஸ்டன்ட வந்துட்டு கார் எடுக்க சொல்லி செம்ம ஃபாஸ்டா வந்துட்டு அந்த சைக்கோவை தொடர்த்த ஆரம்பிக்க, அந்த சைக்கோவா சந்து புதெல்லாம் பூந்து போயிட்டு இருக்கான். டேசாங்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது, எப்படி போயிட்டு இருக்கான் பாரு, மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க, இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு டேசாங்கும் கடுப்புல என்ன பண்ணா, அப்படியே வந்துட்டு அவனுடைய சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த இது அந்த சைக்கோ வந்துட்டு துரத்த ஆரம்பிக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஸோ வந்துட்டு பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க, நம்ம மேனேஜர் இங்கே வெயிட் பண்ண, நான் போய் காரை எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, ஹீரோ மறுபடியும் அந்த வாட்சை எடுத்து பார்க்கறான். அந்த வாட்ச் நல்லா ஒர்க் ஆகுதா, ஏன்னா ஆக்சுவலி உடச்சிட்டான் இல்லையா நம்ம ஹீரோ, அதை சரி பண்ணிட்டு அதை வந்துட்டு டைம்லாம் கரெக்டாக ஓடுதான்னு சொல்லிட்டு அந்த வாட்சை வந்துட்டு சரி பண்ணி டைம் ஆன் பண்ணுறான் பாருங்க. ஆன் பண்ண உடனே வந்துட்டு அதுலேருந்து டிக் டிக்குன்னு வர சவுண்டு, அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு அப்படியே பழசெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு காமிச்சு திடுத்து பண்ணி ஹீரோக்கு தலைவலி வந்துடுது. ஹீரோ தலையை பிடிச்சிக்கிட்டு என்ன இது ஃபீலிங்ஸ் நமக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்க,
ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நடந்த எல்லா சீனுமே பிட்டு பிட்டா நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லா சரக்கடிச்சு வெளியே வந்து பார்க்க ஸ்னோ கொட்டிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு ஹேண்ட்பேக்ல இருந்து அந்த எல்லோ கலர் கொடை, இந்த எல்லோ கலர் கொடை ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கொடையை விரிச்சுக்கிட்டே சரி ஓகே நம்ம போலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்னோவை ரசிச்சுக்கிட்டே அங்கிருந்து நடந்து போவேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய இருக்கிற இடத்துலயுமே அந்த ஸ்னோ விழுது இல்லையா, இப்ப ஸ்னோ விழுந்தோடனே ஹீரோவுக்கு மொத்தமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட்ல இருந்து. பத்தாவதுக்கு ஹீரோவுடைய ஆப்போசிட் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு நின்றுட்டு இருப்பா. அந்த ஸ்கூல் பொண்ணு கையிலயும் ஒரு எல்லோ கலர் கொடை தான் இருக்கும். அந்த பொண்ணு அந்த கொடையை விரிச்சோடனே ஹீரோவுக்கு டக்குன்னு அந்த எல்லோ கலர் கொடையை பார்த்தோன்னே இப்ப ஹீரோக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அந்த டெலிவரி பார்சல் கொடுக்கறப்ப பார்த்தா தெரியுமா, அந்த ஒரு சீன் ஞாபகம் வந்து ஹீரோ நெஞ்ச பிடிச்சிட்டு வந்துட்டு நின்றுட்டு இருக்க. ஆப்போசிட்ல இருக்க ஸ்கூல் பொண்ணு வேற யாரோ, ஆனா நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு அது ஹீரோயின் மாதிரியே தெரியுது. அதாவது ஹீரோயின் சின்ன வயசுல வந்துட்டு ஸ்கூல் பொண்ணா இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு சீன் தான் ஹீரோவுடைய கண்ணுக்குள்ள வந்துட்டு போது பாருங்க. அவ்வளவுதான், இப்ப ஹீரோக்கு அப்படியே ஒன்னொன்னா எல்லாமே ஞாபகம் வர. சோ நம்ம ஹீரோ இம்சோல்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த ஸ்கூல் பொண்ணு தானே அது ஹீரோயின் கிடையாது, ஆனா ஹீரோவுடைய கண்ணுக்கு அது ஸ்கூல் பொண்ணு மாதிரி தெரியுது. உடனே நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணிக்கிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு கார்லாம் வந்துட்டு இருக்கா. அவன் மாட்டுக்கு லூஸ் மாதிரி கிராஸ் பண்ணிக்கிட்டு இம்சோல்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த பொண்ணு பின்னாடி போவ. இங்க நம்ம ஹீரோயினுக்கு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஆனா அங்க யாருமே கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது சிங்க் சீன் மாதிரி வச்சிருக்காங்க. அங்க ஹீரோ தன்னை கூப்பிடுற மாதிரி ஹீரோயினுக்கு இங்க ஒரு ஃபீல் ஆகுது. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கா. ரோடு எந்த ரோடு தெரியுமா, அந்த சைக்கோவும் நம்ம டேசாங்கும் வந்துட்டு துரத்திட்டு வந்திருக்கான் தெரியுமா, அந்த ரோடு. இப்ப நம்ம ஹீரோ நடு ரோட்ல வந்தோடனே இன்னும் ஹீரோயினுடைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போக ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிடுது பாருங்க. ஹீரோ நடு ரோட்லயே நின்னுக்கிறான். பார்த்தா கரெக்டா அந்த சைக்கோடைய காரு ஹீரோ கிட்ட வர. சைக்கோ எவன்டாவ வந்துட்டு நடு ரோட்ல நின்னுருக்கான், நவுந்து போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவ. அப்ப நம்ம டேசாங் பக்கத்துல தானே வந்துட்டு இருக்கான். அவன் ஹீரோவை பார்த்ததான். இப்ப இந்த சைக்கோ வந்துட்டு காரை திருப்ப முடியாம ஸ்டாரிங்க ஹீரோ மேல இடிச்சிடலான்னு போவ. கரெக்டா நம்ம டேசாங்கும் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான் பாருங்க. நல்ல வேலை ஹீரோ வந்துட்டு எட்ஜில் இந்த சைக்கோ இடிக்க போவ டேசாங் அவனுடைய காரை கொண்டாந்து அந்த சைக்கோடைய கார்ல இடிச்சிட. நல்ல வேலை ரெண்டு காருமே ஸ்டாப் ஆயிடுது. ஆனா செம்ம பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. காரே முதல்ல அங்க ஹீரோ மட்டுக்கு பொதுக்கிட்டு கீழே விழுந்துட்டான் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுத்தி கீழே விழுந்துட. இங்க நம்ம ஹீரோயினை யாரும் கூப்பிடல. உடனே ஹீரோயினுமே வந்து பாத்தீங்கன்னா அமைதியா போயிடுச்சாங்க. ஆனா இங்க பார்த்தா இந்த சைக்கோக்கு செம்ம அடிபட்டிருக்குது. பின்னாடி பார்த்தா டேசாங்குக்குமே செம்ம அடிபட்டிருக்குது. இப்ப கீழே விழுந்திருக்க நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை இவன் பார்த்தான் தெரியுமா, அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு லவ் வந்திருக்கோம் இல்லையா, நம்ம ஹீரோயின் டெலிவரி பார்சல் வாங்க வரப்ப ஹீரோயின் ஓடி வந்தது பிளஸ் அந்த டெலிவரி பார்சல் வாங்கினது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஹீரோவை தெரியாம இருந்தது. ஹீரோயின் அந்த பிரிட்ஜில் இருந்து கீழே விழுந்திருப்பாங்க இல்லையா அந்த சைக்கோனால. அப்ப நம்ம ஹீரோ தண்ணியில போய் காப்பாத்தது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை ஹீரோ லவ் பண்ணது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி வந்து ரெண்டு பேருமே போட்டோஸ் எடுத்துக்கிட்டது, வீடியோஸ் எடுத்துக்கிட்டது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் சிம்பிள்லாம் வச்சு போட்டோஸ் எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஐடல் ஆனதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி ஹீரோ கிட்ட வந்தது. அதுக்கப்புறமா ஸ்கூல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டூருக்கு போய் ஹீரோயின் நீ உன்னோட லைஃப் நீ பாத்துக்க மாட்டியா, எப்பயுமே என் லைஃப் பத்தி தான் உனக்கு கவலையா, நீ வந்துட்டு சுயநலமாவே இருக்க மாட்டியான்னு ஹீரோயின் சொன்னது. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இனிஹியூக்கு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ரொமான்ஸ் சீன் பண்ணது. ஸோ இது எல்லாமே ஒரு சீனா அப்படியே நம்ம ஹீரோவுடைய மைண்ட்ல ரீசெட் ஆகி பேக்கப் ஆகுது. அதாவது இப்போ கரண்ட் பீரியட்ல ஹீரோயின் அத்தனை தடவை டைம் டிராவல் பண்ணி வந்து தனக்காக வந்தது எல்லாமே இப்போ நம்ம ஹீரோவுடைய மண்டைக்குள்ள ஞாபகம் வந்து உனக்காக நான் இப்போ வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு டைலாக் சொல்றது. ஹீரோவுடைய மேனேஜர் வந்து நம்ம ஹீரோவை செஞ்சேன்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்க. டேசாங் வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை தான் பாக்குறான். ஹீரோக்கு ஒன்னும் இல்லைன்ற உடனே டக்குன்னு வந்துட்டு அந்த சைக்கோவை பிடிச்சி உன்னை வந்துட்டு இவ்வளவு நாளா நான் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா, உனக்கு பெரிய ஆப்பா வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவை பிடிச்சி வெளியே இழுக்க. ஆனா அந்த சைக்கோ என்ன பண்றான், அப்ப கூட நம்ம வந்துட்டு டேசாங்க அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து அடிப்பட்ட காலோட வந்துட்டு குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்க. ஆனா நம்ம டேசாங்கும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, இன்னைக்கு நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம டேசாங்கும் வந்துட்டு அந்த சைக்கோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. எப்பாடி இந்த சைக்கோக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எங்க இருந்தோ வந்த லாரி சைக்கோவை இடிச்சு கரெக்டா நம்ம ஹீரோயினை இவன் எந்த ஆத்துல தள்ளி சாகடிச்சானோ அதே ஆத்துல இவன் விழுந்து அப்படியே ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கான். அப்படியே இவனுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்துக்குள்ள வந்துட்டு போற மாதிரி முழுகிற மாதிரி காமிச்சு அப்படியே கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ இறந்து போவ. ஹீரோவுக்கு மயக்க தெளியுது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. நல்ல வேலை இவனை சாவடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரிதான் எனக்குலாம் இருந்துச்சு. யாருக்கு அப்படி இருந்துச்சு மறக்காம சொல்லுங்க.
இப்ப ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தோன்னே ஹீரோயினுடைய பேரை தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, நான் டைம் டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறமா கூட நீ வந்துட்டு என்ன நினைச்சு அழக்கூடாது சோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயினுடைய பேரை சொல்லி வந்துட்டு கத்திட்டு இருக்கா பாருங்க ஹாஸ்பிட்டல்ல. ஹீரோயின் இங்க டாக்ஸில வந்துட்டு இருக்காங்க. எங்கோ நம்ம ஹீரோ கூப்பிடுறது ஹீரோயினுக்கு சென்ஸ் ஆகுது. டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா செம்ம டிராபிக். என்னன்னு பார்த்தா கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதோட இம்பாக்ட் இங்க வரைக்குமே இந்த ரோடு வரைக்குமே வந்துட்டு இருக்குது. பார்த்தா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வேற இதை பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை பத்தி கேட்டுட்டு சோ வந்து எஃப்எம்ல கேட்டுட்டு டக்குன்னு வந்துட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா ஹீரோவை வந்துட்டு கார் இடிச்சிருச்சு, ஹீரோ வந்துட்டு ஐசியூல இருக்கான், ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த சைக்கோ வந்துட்டு என்ன ஆனான்னு தெரியல, சைக்கோக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு மக்கள் எல்லாம் ரூமர்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போவ. இங்க நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கத்துனாலையா உடனே எந்திரிச்சு குடுக்குடுன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடிட்டு இருக்கா. மேனேஜர் சிஞ்சேன்னு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோவா சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பின்னங்கால் பரடரியில அடிக்க நம்ம ஹீரோயினை தேடி ஓடி வர. ஹீரோயினும் சேம் அதே மாதிரிதான் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்துட்டு அழுதுகிட்டே ஓடி வர. ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவை வந்துட்டு பார்த்தோன்னே தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இவனுக்கு ஒன்றும் ஆகலையா, அப்ப வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் ரூமரா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இவன் நல்லா தான் இருக்கான், எனக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான், என்ன நினைச்ச, அந்த கார் ஆக்சிடென்ட்ல நான் இன்வால்வ் ஆயிருப்பேன்னு நீ நினைச்சியா, ஆமா நீ என்ன இங்க பண்ற, எதுக்கு அழுதுட்டு இருக்கன்னு நம்ம ஹீரோ கேட்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் இல்லையே நான் ஒன்னும் அழவே இல்லை, நான் யதார்த்தமா தான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்ப கூட போய் சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோ இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ மறைப்ப, வந்துட்டு என்ன காப்பாற்றணுன்றதுக்காக இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் ஓட போற சொல்லு, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் தான் அப்பவே சொன்னல அந்த படத்துக்கு சேட் எண்டிங் வைக்காதன்னு சொல்லிட்டு, படத்துக்கு மட்டும் சேட் எண்டிங் வேண்டான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஆனா இப்ப ரியாலிட்டியில உண்மையாவே ஒரு ஹாப்பி எண்டிங் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்க. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியவே இல்லை, ஏன்னா ஹீரோக்கு எல்லாம் ஞாபகம் வந்தது ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. ஹீரோ பிடிச்சி விளக்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஆல்ரெடி ஒருத்தர லவ் பண்ணேன்னு சொன்னல, கொஞ்சம் நவருங்கன்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோ அது நான் தானே, எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல. அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் உண்மையாவா, இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் இல்லாம நீ இருக்க முடியுமா, இல்ல உன்னாலதான் நான் இல்லாம இருக்க முடியுமா சொல்லு, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு சோலுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பேரை நம்ம ஹீரோ வந்துட்டு செல்லமா கூப்பிடுவான் இல்லையா. அப்படி கூப்பிட அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு அப்படியே வந்துட்டு கண்ணு தண்ணியெல்லாம் வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவங்களுமே செமையா அழுகுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சாரி கேட்கறான், ரொம்ப நேரம் கழிச்சு நான் வந்துட்டேன், ஏன்னா நான் உன்னை சொன்னேன் இல்லையா நீ டைம் டிராவல் பண்ணி போனா கூட கண்டிப்பா நான் உன்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு, லாஸ்ட் டைம் டிராவல் அப்ப நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு இன்ஹியூக் வீட்டுல இருந்தே, அந்த மாதிரி நான் வந்துட்டேன், ஆனா கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க. அப்பாடி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்ப நம்ம ஹீரோடைய வீட்டுல ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கு. ஹீரோயின் ரொம்ப நேரமா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்ல. ஹீரோ எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பேன், ஏன்னா அவ்வளோ நான் உன்னை மிஸ் பண்ண தெரியுமா, இவ்வளவு நாளைக்கு நான் உன்னை வந்துட்டு இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கே வந்துட்டு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். உடனே நம்ம ஹீரோயின் சரி கொஞ்சம் நவருன்னு சொல்ல. ஹீரோ உடனே ஏன் என்னுடைய மெமரிஸ் நீ மறுபடியும் வந்துட்டு எரேஸ் பண்ண போறியான்னு சொல்ல. ஹீரோயின் நான் எப்படி எரேஸ் பண்ண முடியும், இதுக்கப்புறமா நீ நானும் ஒன்னாதான் இருக்க போறேன்னு சொல்ல. ஹீரோ உடனே இங்க பார், சப்போஸ் அப்படியே என் மெமரிஸ் எரேஸ் ஆகி மறுபடியுமே வந்துட்டு நீ நானும் வேற கட்டத்துக்கு போனாலும் மறுபடியும் நான் உன்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த செயின் எப்படி கிடைச்சதுன்றதை ஹீரோ இப்பதான் சொல்றான். என்னன்னா நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த பார்ட்டியில ஹீரோயின் அவங்க சிஓடைய பர்ஸ் திடி இருப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த செயினை பார்த்திருப்பான் ஒரு கடையில. பார்த்த உடனே ஹீரோக்கு கண்ணு தண்ணி வந்திருக்கும், ஏன்னே தெரிஞ்சிருக்காது, அது ஹீரோயின் நினைச்சுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஹீரோ இப்ப அந்த செயினை காமிச்சு இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் எப்பயுமே எரேஸ் ஆகாது, அதாவது வந்துட்டு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் எப்பயுமே டெலீட் ஆகாதுமான்னு சொல்ல. ஹீரோயின் எங்க பாட்டி கூட இதுதான் சொன்னாங்க தெரியுமான்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோ அந்த செயினை ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு சேரக்கூடிய இடத்துல இந்த செயின் வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்ல. ஹீரோயினும் ஆமா ஆனா ரொம்ப நாள் கழிச்சு வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு செயினை ஒழுங்கா போட்டு விட்டலன்னு கேட்க. ஆஹா நல்லா தான் போட்டு விட்டேன், இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்கா போட்டு விட்டுருக்கலான்னு சொல்ல. உடனே ஹீரோ வந்துட்டு ரொமான்டிக்கா, நான் வந்துட்டு இது வரைக்கும் ரொமான்டிக் டிராமாஸ்ல நடிச்சதுல தெரியுமான்னு சொல்ல. ஹீரோயின் ஆனா உன்னை பத்தி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்திருக்கு தெரியுமா, நீ எத்தனை பேரை டேட் பண்ண அத்தனை பேரை டேட் பண்ணன்னு சொல்லிட்டு தெரியுமான்னு கேட்க. உடனே நம்ம ஹீரோ என்னமா ஜெலஸ் ஆவறியான்னு கேட்க. இல்ல எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ அந்த மாதிரி யாரையும் டேட் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நீ நானும் ஜென்மத்துக்கு பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்ப நம்ம டேசாங்க காமிக்கிறாங்க. டேசாங்கோடைய அப்பா வந்து நம்ம டேசாங்க பாராட்டுறாங்க. அதாவது 2008 நான் அதே சைக்கோவை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டப்பா, ஆனா அவன் வந்துட்டு
இந்த மாதிரி ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் அவன் மறுபடியும் நிறைய சீரியல் கில்லிங்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தா. அவன் வந்துட்டு சரியான டெவில்பா, அவன் செத்ததே நல்லதான், நீ ஒன்னும் வந்துட்டு தப்பாலாம் நினைக்காத டேசாங் அப்படின்னு சொல்லிட்டு டேசாங்க வந்துட்டு சமாதானப்படுத்த, டேசாங் நான் அவனை உயிரோட பிடிச்சி அவனை வச்சு செய்யணும்னு நினைச்சப்பா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லப்பா அவன் செத்து நிறைய பேர் அவன் வந்துட்டு காப்பாத்தி இருக்கான், அதாவது வந்துட்டு அவன் நிறைய பேரை கொண்டு இருப்பான் இல்லையா, அதனால வந்துட்டு அவன் செத்ததுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு டேசாங் கிட்ட சொல்ல, இப்ப அப்படியே ஒரு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மூவியோடைய கதையை வந்துட்டு மாத்திட்டு இருக்காங்க ஒரு ஹாப்பி எண்டிங்கா. ஆனா ரொம்ப நாளா ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணிக்காதனால ஹீரோ வந்துட்டு இங்க பாரு போதும், எத்தனை நாளா நான் உன்னை மீட் பண்ணாம இருக்கேன், தயவு செஞ்சு நீங்க மீட் பண்ணலான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் கொஞ்சம் பொறுத்துக்கோ செல்லும், நாளைக்கு தான் வந்துட்டு என்னுடைய மூவியோடைய எண்டிங்கை நான் மாத்தி என்னுடைய சிஇஓ கிட்ட கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இன்னைக்கு மீட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உட்காந்து அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. திடுதுப்புன்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. பக்கத்துல இருக்க பொண்ணுங்களாம் சஞ்சய் சஞ்சய்ன்னு சொல்லி கத்த, ஹீரோயின் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து கண்ணடிச்சு நின்றுட்டு இருக்கோம். டக்குன்னு நம்ம ஹீரோயின் போன் எடுத்து ஏன்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி வந்துட்டு நீ நிறைய வேலையில இருக்க, என்னாலே உன்னை பார்க்காம இருக்க முடியாதுமா, அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ கியூட்டா மெசேஜ் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே. அப்ப நம்ம ஹீரோயினுடைய டேபிளுக்கு கேக் வருது. ஹீரோயின் வெயிட்டர் கிட்ட நான் இதை ஆர்டர் பண்ணலையேன்னு கேட்க, இல்ல மேம் அது வந்துட்டு சார் தான் ஆர்டர் பண்ணிருக்காரு, சாரே பே பண்ணிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஐயோ மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுமே திரும்பி பார்த்தா இப்ப அந்த வெயிட்டர் எல்லாருக்கும் தான் மேடம் சார் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பைத்தியமான்னு கேட்க, ஆமா உன் வேலை அப்படின்னு ஹீரோ மெசேஜ் பண்ற பாருங்க. ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது. ஆனா வேலை இருக்கு இல்லையா, ஹீரோ இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தா வேலை யாரு பாக்குறதுன்னு சொல்லிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பணும்பான்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப. ஹீரோயின் போறதை பார்த்து நம்ம ஹீரோவும் பின்னாடி போலான்னு பார்க்க ஃபேன்ஸ் எல்லாம் ஓடி வந்து ஹீரோ கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டுக்கிட்டு செல்ஃபி கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் வேற ஒரு லைப்ரரிக்கு போயிட்டு உட்காந்து அமைதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையை எழுதி முடிக்கலான்னு போவ. அங்கேயும் நம்ம ஹீரோ வந்துடுறான். ஆனா இந்த தடவை மாஸ்க் போட்டு வந்திருக்கான். என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, மாஸ்க் போட்டு தானே வந்திருக்கேன், நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், பக்கத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன், நீ மட்டும் உன் வேலையை பாருன்னு சொல்ல ஹீரோ கொஞ்ச நேரம் கூட அந்த புக்கை படிக்கல. திரும்பி உட்காந்து ஹீரோயினுடைய கண்ணத்தை பிடிச்சி கிள்றான், முடிய பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயின் நீங்க பாரு அமைதியா உட்காந்துருக்கேன்னு சொன்ன, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஐயோ நீ இப்படி உட்காந்துட்டு இருக்கக்குள்ள நான் எப்படிமா அமைதியா இருக்கிறது, நான் சீக்ரெட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல லவ் பண்ணிட்டு இருக்கமான்னு சொல்ல, ஆப்போசிட்ல இருக்க ஒரு பொண்ணு இது என்ன வந்துட்டு லவ் பண்றதுக்கு பார்க்கா, சீக்ரெட் வந்துட்டு லவ்ல இருக்கீங்கன்னா வெளியே போய் பண்ணுங்க சஞ்சய் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே என்ன சஞ்சய்வா, சஞ்சய்னா ஒண்ணும் கிடையாது, இதனுடைய வந்துட்டு பிரதர்மா அப்படின்னு சொல்ல, ஓ பிரதரா அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு அது ஹீரோ தான் தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அது என்னுடைய பிரதர், சஞ்சய் மாதிரியே இருப்பான் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு வெளியே வந்துட. ஹீரோ நான் தான் உன்னோட பிரதரா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் நீங்க பாரு இன்னைக்கு என்னோட நாள் ஃபுல்லா நீ வேஸ்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு காலையில நான் வந்துட்டு மூவியை சப்மிட் பண்ணும், நான் என்ன பண்றது சொல்லி, எனக்கு இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் வேணும், இப்போ நான் எங்க போயிட்டு என்னுடைய ஒர்க்கை பாப்பேன்னு சொல்லுன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் வேணும் அவ்வளவுதானே, வாய உன்னோட பிரதர் ஒன்னு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, ஹீரோயின் பிரதர்ன்னு சும்மா சொன்னா அதே ஒரு பேச்சா எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வந்தா ஹீரோனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வருவானா. ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ள சிரிக்கிறாங்க, இவன் இங்க வேலை பார்க்கவா கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ பின்னாடியே நடந்து போவ. ஹீரோ உடனே இங்க யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, போயிட்டு உட்காந்து உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் இருக்கான் இல்லையா, கடைசியா வந்துட்டு அவனுக்கு ஒரு டிராமால நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு போல இருக்கு. டிராமால நடிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா தன்னோட ஃபேமிலி கிட்ட சொல்லி இந்த சேனல் வைங்க, அந்த டிராமால நான் வந்திருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு என்னோட ஆக்டிங்ன்றத பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஓகே ஏதோ பெருசா ரோல் பண்ணிருக்கானோன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பொண்ணுடைய வந்துட்டு ஹஸ்பண்டா நடிச்சிருக்கான், அதுவும் கோமால இருக்க ஒரு ஹஸ்பண்டா. அவன் மூஞ்சி மொக்கரம் ஒண்ணுமே தெரியல, வெறும் மூக்கு வாய் மட்டும்தான் தெரியுது. ஆனா அதை பார்த்துட்டு கூட அந்த ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க. கொஞ்சம் சீனுக்கு வந்தாலும் வந்துட்டு நடிச்சிருக்கான் இல்லையா, அதை நினைச்சு வந்துட்டு ஹாப்பியா வந்துட்டு ஃபேமிலிஸ்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ என்ன சொல்றா, ஹே நீ வேற லெவல்ல நடிச்சிருக்க, மாஸ் காமிச்சிருக்கன்னு சொல்ல, உடனே வந்துட்டு என்ன பண்றது 2 எபிசோட்ல மட்டும் தான் எனக்கு கிடைச்சது சான்ஸ்ன்னு சொல்ல, பட் இருந்தாலும் பரவாயில்ல நீ சூப்பரா நடிச்சிருக்கன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயினுடைய அம்மா பாக்குறாங்க, என்ன சூப்பரா நடிச்சிருக்கானா, நம்ம பையன் சும்மா தானே படுத்துட்டு இருக்கான்னு சொல்ல, உடனே வந்துட்டு நீ மாஸ் காமிட்ட உண்மையாவே சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் அதாவது ஹீரோயினுடைய அண்ணனை பார்த்து சொல்ல, இப்போ ஃபேமிலியா சேர்ந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க ஒரு ஃபேமிலியில. சோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்து வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். உண்மையாவே ஹீரோயினுக்கு இது கடுப்பாகுது, இந்த மாதிரி காலையில இருந்து நம்மள ரொமான்ஸ் பண்றதுக்காக நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருந்தவன் உட்காந்து இப்போ வந்துட்டு புக் படிச்சிட்டு இருக்கானேன்னு சொல்லி யோசிக்க, உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல வர ஹீரோயின் லேப்டாப்பை மூடிட்டு ஹீரோ கிட்ட எந்திரிக்கலான்னு பார்க்க ஹீரோ அப்படியே வந்துட்டு கிச்சன் ரூம்குள்ள போயிடுறான். ஹீரோயினுக்கு பல்ப் ஆயிடுது. ஹீரோ போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்குற ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே வேலை
வேலை பார்க்க கடைசியா அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயின் ஒரு 11 மணி போல வேலையை முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோவை காணோம். ஐயோ என்ன இவன் போய் தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறாங்க. அப்பா அடி என் வேலை முடிஞ்சிச்சு, அப்பா அடி என் வேலை முடிஞ்சிச்சு, என் வேலை முடிஞ்சிச்சுன்னு கத்த. ஆனா ஒரு ரியாக்ஷனும் இல்லை நம்ம ஹீரோ கிட்ட இருந்து. ஏன்னா ஹீரோ எங்க இருக்கானே தெரியல. ஹீரோயின் இப்ப அப்படியே ஹீரோ தேடிக்கிட்டே வந்தா. ஹீரோ உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா மூவி பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. அப்ப கூட நம்ம ஹீரோயின் போயிட்டு சொல்லிட்டு கணக்கிறாங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ கண்டுக்கிற மாதிரி இல்ல. அட போடா பொறுத்தது போதும்னு சொல்லிட்டு ஹீரோடைய சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க நம்ம ஹீரோயின். என் வேலை முடிஞ்சிருச்சு, கடைசியா அந்த மூவியோட எண்டிங்க நான் மாத்திட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல உடனே நம்ம ஹீரோ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோயின் கண்ணை மூடிக்கிட்டே ஹீரோ கிஸ் கொடுக்க போறானோன்னு கண்ணை மூட அப்பயும் ஹீரோ பல்ப் கொடுத்ததான் ஹீரோயினுடைய வாயை தொடச்சிட்டு சாண்ட்விச் சாப்பிட்ட பார், உடனே வந்துட்டு உன்னுடைய வாயை கழுவு வேணாமா, பாரு எப்படி பிரெட் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு, சரிவா உன்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. என்ன டிராப் பண்ண போறானா, மணி இப்பதான்டா 11, காலையில இருந்து என் பின்னாடி சுத்திட்டே வந்துட்டு டிராப் பண்றேன்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஆனா நம்ம ஹீரோவா சரி வா போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி கூட்டிட்டு போவ வேணும்னே ஹீரோயின் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டிட்டு அச்சோ என்னோட திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டக்குனு ஹீரோவும் ஐயோ என்னுடைய கார் சாவியை நான் மறந்துட்டேன், நான் போய் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு என்ன பண்றான் அவனுடைய ரூமுக்கு போறான் பாருங்க. உட்காந்து நம்ம ஹீரோயின் புலம்புறாங்க. இவனை பாரு எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷன்ல இருக்கா. வெளியே வந்த நம்ம ஹீரோ இன்னைக்கு நைட்டு நீ இங்கதான் தங்க போறியா தங்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஓ நான் இங்க தங்கணுமா, நீ இவ்வளோ கெஞ்சி கெஞ்சி கேட்கறதுனால ஓகே நான் இங்கே தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோ இன்னும் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு பல்ப். இப்ப ஹீரோயின் இங்க தங்குறேன்னு சொன்னதுனால ஹீரோ டக்குன்னு காலை கட் பண்ணிட்டேன். ஆமா நீ இப்ப என்ன சொன்னேன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சரி ஓகே நான் கேப் பிடிச்சி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போவேன். டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிறான். ஏய் இரு நீ என்னமோ சொன்னல, என்ன சொன்ன அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் இல்ல நான் இங்கே தங்குறேன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இங்கே தங்குறேன்னா என்ன அர்த்தம்னு கேட்க ஹீரோயின் இங்கே தங்குறேன்னா நீ ரொம்ப போர் அடிக்கும்ல உனக்கு தனியா இருக்கனால, அதனால 2 பேரும் சேர்ந்து மூவி பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஹாரர் ஃபிலிம் ஏதாவது பார்க்கலாம், அதுக்கப்புறம் நைட்னா என்ன பண்ணுவாங்க தூங்கணும்ல தூங்கிடலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு ஓ அப்படியா மூவி பார்க்கலாமா ரொமான்டிக் மூவி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண அப்பா அப்படின்ற மாதிரிதான் நமக்குமே இருக்கும். ஸோ இப்போ 2 பேருமே சேர்ந்து கியூட்டா அப்படியே ஒரு குட்டி ரொமான்ஸ் சீனை காமிக்கிறாங்க. அப்படியே மறுநாள் காலையில 2 பேருமே பெட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு ஹீரோயினுடைய மூக்க பிடிச்சி நோன்றான், கணத்தை பிடிச்சி நோன்றான். இப்படி நம்ம ஹீரோயினை எழுப்பி விட்டுட்டு டக்குன்னு இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாருங்க. ஹீரோயினும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கதை பார்த்த ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படியே நம்ம ஹீரோவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஊஞ்சி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஹார்ட் சிம்பிள் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவா அதை சென்ஸ் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றா நான் இன்னும் தூங்கல அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அப்ப நீ நைட்டு ஃபுல்லா தூங்கலையான்னு கேட்க நைட்டு ஃபுல்லா நல்லா தான் தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல உடனே ஹீரோயின் சரி ஓகே கிளம்பலாமான்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் நான் தான் இன்னைக்கு கிளம்பணும்ல நான் ஆஃபீஸ் போகணும்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் நீ ஒன்றும் போத்தாவலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்க ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்கறாங்க என்ன என் கண்ணையே பார்த்துட்டு இருக்க ஏதாவது இருக்கான்னு கேட்க ஆமான்னு சொல்ல டக்கு நம்ம ஹீரோயின் கண்ணுல ஏதாவது வந்துட்டு அந்த ஊழ கீழே இருக்குமோன்னு சொல்லிட்டு கண்ணை தொடக்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா சொன்னேன் உன் கண்ணில் ஒரு காதல் இருக்குது அந்த காதலை பார்த்து நான் அப்படியே வந்துட்டு மயங்கிட்டு தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் ஓ அப்படியா சரி ஓகே நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்ல இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் 10 நிமிஷம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி எடுத்து டக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்து ஆஃபீஸ்க்கு போகணும்ப்பா மூவியை சப்மிட் பண்ணும்ப்பான்னு சொல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சொன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் இவ்வளோ உன்னை மிஸ் பண்ண தெரியுமா இந்த மாதிரி மறுபடியும் நான் உன்னை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் ஆமாமா நானும் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன் நீ கவலையே படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிக்க 2 பேருமே சேர்ந்து மறுபடியும் பேச்சுக்குள்ள போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் டே விட்றா நான் ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது இன்னொரு 10 நிமிஷம் இல்ல 15 45ன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. பாட்டி எனக்கு ஓ மேலதான் டவுட்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் நினைச்சிங்களோ அவங்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு செம்ம கிளாப் தட்டுங்க. இப்ப அந்த டைம் டிராவல் பண்ற வாட்சை நம்ம பாட்டி அந்த லேக்ல எடுத்து தூக்கி போட்டுட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே. ஸோ இந்த இது வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி த்ரில்லிங்காவே முடிச்சிருக்காங்க. அப்படியே பாட்டி அந்த லேக் கிட்ட இருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் காலையில எந்திரிச்சு ஒன்னா பல்ல விளக்கிக்கிட்டு ஒன்னா அப்படியே வாய் கொப்பிச்சிருக்கா. ஹீரோயின் நான் குளிக்க போறேன் போன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் மூடிட்டு நானும் குளிக்க போறேன் உங்ககிட்ட உன் கூடன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு வெளியே தருத வெளியே வந்து நம்ம ஹீரோயினுக்கு சமைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அச்சோ ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டே கிளம்ப போவேன். ஹீரோ டக்குன்னு சாண்ட்விச்சை கொண்டாந்து பேக்குள்ள வச்சுட்டு ஜூஸ் நம்ம ஹீரோயினுக்கு
கொடுத்துட்டு சரி போயிட்டு வான்னு சொல்ல ஹீரோயினுமே சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்ல இரு என்னமோ ஒண்ணு மறந்துட்டு போல இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் என்ன மறந்த அப்படின்னு கேட்கறதோட ஹீரோயின் ஹீரோடைய கணத்திலே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு எனக்கு என்னமோ நம்ம 2 பேருக்குமே புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன கல்யாணம் ஆன ஜோடிங்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைப்ரரியில இருந்து வெளியே வந்திருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு யாரோ போட்டோ எடுத்து மீடியாக்காரங்க போட்டிருப்பாங்க. ஆனா அதுல நம்ம ஹீரோயினுடைய ஃபேஸ் பிளர்ல இருக்கு. என்னோட வருங்கால மருமகளுடைய ஃபேஸ் பிளர்ரா இருக்கு, என் பையன் யாரை டேட் பண்றானே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினுடைய அம்மாவும் அதே நியூஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என் பொண்ணை டேட் பண்ண சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் ரொம்ப ஓவரா பேசினா இல்லையா, ஜால்ராக்காரன் இப்ப வந்துட்டு அவன் பையன் கண்டிப்பா ஏதோ ஒரு அசிங்கமான பொண்ணை தான் டேட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுன்னு தெரியாமலே வளரிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கூப்பிட்டு கையில ஏகப்பட்ட மோதிரத்தை வந்துட்டு போட்டு வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு மோதிரத்தை செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸா டே என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய ரூமர் வெளியே வந்தோடனே நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லா வாடா இருக்கு, உண்மையாவே அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா, யார் தாண்டா அந்த பொண்ணை காமிடான்னு சொல்ல ஃபைனலா நம்ம ஹீரோ இன்ஹியூ கிட்ட வந்துட்டு ஹீரோயினுடைய போட்டோவை காமிக்க இன்ஹியூக்கு தான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாஸ்ல தெரியும் இல்லையா, இந்த பொண்ணை பாக்குறப்ப ஏதோ ரொம்ப ஃபெமிலியரா இருக்கேடான்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ டே கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனை நகர்த்திட்டு இந்த மோதிரம் நல்லா இருக்கு, இந்த மோதிரத்தை கொடுத்து தான் நான் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்ஹியூக்கு சொல்றான் டே மச்சான் உண்மையாவே நீ ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ண போறியா, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இல்லாம நீ தனியா இருப்பியாடா அப்படின்னு கேட்க, ஏண்டா நீ இல்லாம நான் ஏடா இருக்க மாட்டேன், நாளா நல்லா இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ஹியூக்கு நல்லா கலாய்ச்சி விட்டுட. ஹீரோ ஒன்னே வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன், எதுக்காக ஒரு சூப்பரான ஐடியா சொல்றேன்னு சொல்லும். இன்ஹியூக்கும் ஐடியா தானே மச்சி, உனக்கு வேற லெவல்ல நான் சொல்லி கொடுக்குறேன், ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை என்கிட்டே விட்டுருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்க, ஹீரோ அதுவா நான் கடையிலன்னு சொல்ல வர இன்ஹியூக்கு சொல்லாத அப்படின்னு சொல்ல, அதுவா நான் வந்துட்டு சாங் ரெக்கார்டிங் பண்ற இடத்துல இருக்கேன் இன்ஹியூ கூட, ஏதோ இன்ஹியூக் பக்கத்துல நின்று பாடிட்டு இருக்கான் பாருன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ போனை இன்ஹியூக்கு நீட்ட இன்ஹியூக்கும் பாட்டு பாடிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்லி அந்த ரூமரை பத்தி பேசுறாங்க. நல்ல வேலை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்னோட ஃபேஸை பிளர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ உன்னோட பிரிட்டியான பிளேஸை இப்படி பிளர் பண்ணி நாசம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாவறாங்க. நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, ரூமர் வந்துட்டு இருக்கு, நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கன்னு சொல்ல அப்பதான் இன்ஹியூக் சொன்னது ஞாபகம் வருது, ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்ற, இதை நீ சீக்கிரட்டா வச்சுக்கணும், ஹீரோயின் கிட்டே சொல்லக்கூடாது, கடைசி நேரத்துல அவளுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்ல ஹீரோ உடனே ரூமர்ஸ் தனமா வந்திருக்கு, ரூமரை சமாளிச்சிடலாம் விடுன்னு சொல்ல ஹீரோயின் எப்படி சமாளிக்க போற சொல்லு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வந்து கிஸ் கொடுக்க பாக்குறான். நம்ம ஹீரோயினா இங்க பாரு யாராவது வந்துட்டு மறுபடியும் மீடியாக்காரங்க வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதுட்டு திறக்க வர ஹீரோவும் கீழே இறங்குறான். ஹீரோயின் டேய் நீ கீழே இறங்காத, யாராவது வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வீட்டுக்கிட்ட வந்தோடனே ஹீரோயின் இறங்கி போவ. பார்த்தா நம்ம டேசாங் நடந்து வரான். டேசாங் கிட்ட நம்ம ஹீரோயின் டேய் இங்கெங்கடா நீன்னு சொல்லிட்டு டேசாங் கிட்ட கேட்க, டேசாங் நாளைக்கு அண்ணன் பையனுடைய பர்த்டே இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதனால அந்த திங்ஸ் எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன்னு சொல்ல ஹீரோ இதை பார்த்துட்டு ஜெலஸ் ஆகி நீ என்ன உன் ஃப்ரெண்டுடைய அண்ணன் பையனுக்கு பர்த்டேன்றனால நீ ரொம்ப இன்வால்வ்டா இருக்க அப்படின்னு ஹீரோ இறங்கி வர ஹீரோயின் வந்துட்டு டேசாங் முன்னாடி ஹீரோவை யதார்த்தமா பார்த்த மாதிரி டேசாங்க வந்துட்டு சொல்ல, டேசாங்க நீங்க 2 பேர் தானே டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும் அது நீங்க 2 பேர் தான் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியான்னு கேட்க ஹீரோயின் உனக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்க, அட என்ன வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை பாக்குறேன், எனக்கு எப்படி உன்னை தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உட்காந்து டேசாங் பேசுறான். இப்ப நம்ம ஹீரோவா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம டேசாங் ஹீரோயினை வந்துட்டு டேட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா பாஸ்ட்ல, அதை மனசுல வச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ வந்துட்டு கரண்ட் பாய் ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கமான்னு கேட்க டேசாங்க்கு ஷாக் ஆகுது, என்ன எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, நான் எப்ப அவளை டேட் பண்ணேன்னு கேட்க ஹீரோ ஐயோ தேவையில்லாம வளரிட்டமோன்னு சொல்லிட்டு டக்குனு பைத்திய மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா லூசாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு டேசாங் கேட்க உடனே நம்ம ஹீரோ சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா காமெடி கலாய்ச்சப்பா வேற ஒண்ணும் இல்லன்னு ஹீரோ சமாளிச்சிடுறான். ஹீரோயின் வெளியில இருந்து வந்து என்ன 2 பேருமே பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாராவது என்ன பாத்துட்டு போறாங்க, கதவு மூட்டு வந்தியான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் மூடிட்டு தான் வந்திருக்கேன் கதவை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். பட் டேசாங் என்ன சொல்றான் ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள் நீ நல்ல போதையில அழுதுட்டு இருந்த, இவனோட பேரை சொல்லி தானே அழுதுட்டு இருந்தேன்னு கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு நாள் கார்ல வரக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி அவனை பத்தி தானே பேசிட்டு இருந்தேன், நான் ஒருத்தவனை லவ் பண்றேன், என்னால வந்துட்டு அவனை எப்பயுமே மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீ ரொம்ப லக்கியான ஆள் தான் தெரியுமா, எப்பயுமே ஹீரோயின் உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பா தெரியுமான்னு சொல்ல ஹீரோ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாருங்க உட்காந்து சரக்கடிக்கலான்னு பார்க்கக்குள்ள டேசாங்க இதுக்கு முன்னாடி நீ நானும் சரக்கடிச்சிருக்கமா என்ன, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கேன்னு
அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஃபீலிங்கா ஐயோ நமக்கு நினைவு வந்த மாதிரி இவனுக்கு ஏதாவது வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இல்ல நானும் அவன் கூட சரக்கடிக்கலன்னு சொல்ல இதுக்கு முன்னாடின்னு சொல்ல உடனே நம்ம டேசாங்க சரிவா அப்ப இப்போ உட்காந்து சரக்கடிக்கலாம் என் ஃப்ரெண்டை நீ டேட் பண்ற அதை செலிப்ரேட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டேசாங்க ஊத்தி கொடுக்க நம்ம ஹீரோ மட்டுக்கு குடிக்க ஆரம்பிச்சிடறான். பார்த்தா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோக்கு செமையா போதை ஏறிடுது. ஹீரோயின் மேனேஜர் கூப்பிட்டு விடுறாங்க. மேனேஜர் வந்து நம்ம ஹீரோ கூட்டிட்டு போலான்னு பார்க்க ஹீரோ சம போதையில போயிட்டு நம்ம டேசாங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிக்க டேசாங்க என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ டேசாங்க கட்டி பிடிச்சிட்டு உண்மையாவே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் தெரியுமா அன்னைக்கு மட்டும் வந்துட்டு நீ அந்த சைக்கோவுடைய காரை இடிக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த கார் என்ன இடிச்சிருக்கும் பார்த்தா அதுக்கு அந்த சைக்கோவை வந்துட்டு நீ தான் வந்துட்டு துரத்திட்டு போன அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவனுடைய கதையை நீ தான் முடிச்சு வச்ச ரொம்ப தேங்க்ஸ் டா மச்சான்னு சொல்ல மச்சானா இவனடா இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா இவனை கூட்டிட்டு போகடா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட சொல்ல இப்போ உடனே நம்ம ஹீரோ அங்க வந்து டேசாங்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்ப டேசாங்க்கு கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா ஒன் சைடா ஹீரோயின் லைக் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அதை ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹீரோயினும் அது ஜோக்கா எடுத்துக்கிட்டாங்க பிளஸ் பார்த்தா அதுக்கு பாஸ்ட்ல வர நம்ம டேசாங் லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா அவனுக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு இருந்தாலும் ஹீரோயின் சந்தோஷப்படுறத பார்த்து டேசாங்குமே சந்தோஷப்படுறான் இப்போ ரெண்டு பேருமே உட்காந்து கார்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேனேஜர் கடுப்பாவறான் டேய் நான் இங்க ஒரு மனுஷன் இருக்கட்டா ரெண்டு பேரும் அமைதியா வாங்கடான்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ என்ன சொல்றா இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போயிடலாம் உன்னுடைய வீட்டுல நம்ம சொல்லிடலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சரி ஓகே அப்ப நாளைக்கு அண்ணன் பையனுடைய பர்த்டே வருது அப்பவே நீ வந்து எங்களோட ஃபேமிலியை வந்து மீட் பண்ணிடன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு எங்க வந்திருக்காங்கன்னா ஹீரோவுடைய அப்பா ஹோட்டலுக்கு தான் ஹீரோயின் இங்க வந்தோடனே செம்ம ஷாக் ஆகுறாங்க என்னம்மா இந்த ஹோட்டலையா புக் பண்ணிருக்கீங்கன்னு ஆமாமா உள்ள வாமான்னு சொல்லிட்டு ஃபேமிலி உள்ள போவ ஹீரோ கால் பண்ணி எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வரணும் பேபின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரத்தவள போனவை உங்க அப்பாவுடைய ரெஸ்டாரண்ட்ல தான் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பார்ட்டியே நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் காலை கட் பண்ணிதான் ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு பர்த்டே பார்ட்டிக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினுடைய ஃபேமிலியா பழங்காலத்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வந்திருக்காங்க இப்ப ஃபேமிலியில எல்லாரும் மெம்பர்ஸ் கிட்டயும் நம்ம ஹீரோவுடைய அப்பா நல்லா தான் பேசுறாங்க ஆனா நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்தா மட்டும் இவருக்கு என்ன தோணுதுன்னு தெரியல என்னது இது காமெடியா ஜங்கு புங்குன்னு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க ஜல்லபுலா ஜங்குன்னு சொல்லிட்டு காமெடி பண்ண ஹீரோயினுடைய அம்மா கடுப்பாயிட்டாங்க ஆமா இங்க பாருங்க இதுதான் என்னுடைய பொண்ணு என் பொண்ணு பாத்தீங்களா எம்பிட்டு அழகா இருக்கா என் பொண்ணை வந்துட்டு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு கேட்க உடனே ஹீரோவுடைய அப்பா என்ன சொல்றாங்க நான் ஏமா ஃபீல் பண்ண போறேன் எனக்கு ஒரு அழகான வந்துட்டு மருமக இருக்கா என் பையன் டேட் பண்றான் நீங்க கூட ரூமரை பார்த்து இருந்திருப்பீங்களே அப்படின்னு ஹீரோவுடைய அப்பா அது ஹீரோயின்னு தெரியாம பேச நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கா பாட்டி மை ஹஸ்பண்ட் அப்படின்னு கத்துறாங்க பின்னாடி எல்லாரும் திரும்பி பார்த்தா ஹீரோ ஒரு பொக்கேவை கையில வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆவ ஹீரோயினுடைய அம்மா வந்து அன்னைக்கு வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு பார்த்துட்டு ஆட்டோகிராஃபே மறந்துட்டேன் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருக்க ஹீரோவுடைய அப்பாவா ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மாவை தடுக்க பாட்டி ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க அப்பா உடனே அப்பாவை அப்பா பார்க்க வந்தா கொடுப்பா அப்பாவுக்கு பொக்கேன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயினுடைய அம்மா கையில அந்த பொக்கேயை கொடுத்துட்டு அம்மா வணக்கம்மான்னு சொல்ல உடனே என்னது அம்மாவா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க ஓகே ஹீரோ வந்துட்டு ரிவீல் பண்ண போறான் போல இருக்குன்னு ஹீரோயினும் ஹீரோ பக்கத்துல வந்து நிக்க அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோயினுடைய அம்மா அந்த ரூமரை எடுத்து காமிச்சு அப்ப பிளர்ரா இருக்க அந்த பொண்ணு என்னோட பொண்ணான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்ல ஹீரோயினுடைய அம்மாவுடைய பல்லு 32 தெரிய வருது செம்மையா சிரிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியா வராங்க எப்பையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்கன்னு கேட்க ஆக்சுவலி நான் ஹை ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே அதாவது எதிர்த்து வீட்டுல நீங்க இருந்ததுல இருந்தே ஹீரோயினை நான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி கதையவே உள்டாவா சொல்ல மொத்த ஃபேமிலியுமே செம்ம ஹாப்பியா வராங்க ஆனா ஹீரோ அப்பாவுடைய மூஞ்ச மட்டும் பாருங்களேன் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க எந்த பொண்ணை நம்ம வேணான்னு சொன்னமோ அந்த பொண்ணையே நம்ம பையன் லவ் பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பையனுக்கு கண்ணு தெரியலையே எனக்கு காதல் கண்ணை மறைச்சிருச்சு என் பையன்னு சொல்ல இப்போ அப்படியே கட் பண்ணா பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு எல்லாருமே மொய் பணத்தை வந்துட்டு வைக்கிறதுக்காக எல்லாரும் நானுன்னு கத்த ஹீரோ என்ன பண்ணா $1000 மொய் பணமா கொடுக்குறானோ இதை பார்த்துட்டு ஹீரோவுடைய அப்பா $1000 மொய் பணமா கொடுத்துட்டு இருக்கானோ என் பையனுக்கு என்ன லூசு கீசு பிடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா பார்க்க கரெக்டா குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை முன்னாடி வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சு எடுக்க சொல்லுவாங்க இல்லையா அதுல நம்ம ஹீரோவுடைய செக்கை தான் குழந்தையும் எடுக்குது இதை பார்த்துட்டு உன்னோட வருங்கால அங்கிளுடைய வந்துட்டு செக்கே எடுக்கிறியான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க இப்போ உடனே வந்துட்டு குழந்தையுடைய வெயிட் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க எல்லா கேள்விக்கும் நம்ம ஹீரோக்கு தான் முன்னாடியே ஆன்சர் தெரியும் இல்லையா நம்ம ஹீரோ டக்குன்னு பதில சொல்ல இப்ப ஹீரோ அங்க சந்தோஷமா ஆன்சர் சொல்லிட்டு எல்லா குடும்பத்துக்கூடயும் ரொம்ப ஹாப்பியா இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் ஹாப்பியா வராரு ஏன்னா இவருக்கு இவரோட ஃபேமிலி பிளஸ் இவரோட பேக்ரவுண்ட்லாம் யாரும் இல்லை இல்லையா தன்னோட பையனும் அதே மாதிரி தனிமரமா இருந்துருவானோன்னு பயந்துருப்பாங்க ஆனா இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சதுனால ஹீரோவுடைய அப்பாவும் இப்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் மெம்பர்ஸ் அதாவது எக்லிப்ஸோடைய மற்ற 3 பேண்ட் மெம்பர்ஸும் வந்துடுறாங்க டேய் பரட்டத்தலைங்களா நீங்க எங்கடா இங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா கேட்க நம்ம ஹீரோ தான் என் மச்சானுடைய பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அதனால நீங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரா ஒரு பார்ட்டியை வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படி ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி தரேன்னு ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல இப்போ எக்லிப்ஸ்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும்
பார்ட்டி கொண்டாடுறதுக்காக வந்துருவாங்களா. அவ்வளவுதான், இப்ப ஹீரோயினுடைய வந்துட்டு தூரத்து சொந்தம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எக்லிப்ஸோட பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையா ஹாப்பி ஆகுறாங்க. கூடவே சேர்ந்து ஷாக் ஆக எல்லாருமே சேர்ந்து இப்ப பர்த்டே செலிப்ரேஷனை பண்றாங்க. ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ஹாப்பியா இருக்குது. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அப்படியே பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு ஹீரோயினை ஒரு போட்ல நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதாவது அதே நதிக்கரையில ஒரு போட்ல தான் ஹீரோயின் உன்னோட பேண்ட் மெம்பர்ஸோடய வந்துட்டு மியூசிக்லாம் கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆவலா இருக்காங்க, நீ என்னோட ஃபேமிலிக்காக இவ்வளோ பண்ணது எவ்வளோ ஹாப்பி தெரியுமான்னு சொல்ல. இப்போ அந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சோடனே ஒரு சீன் நடந்திருக்கும். நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ என் ஃபேமிலியில ஒருத்தவன் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினுடைய அண்ணன் என் தங்கச்சி நீ நல்லா பார்த்துக்கலன்னு வச்சுக்கோங்க உன்னை அவ்வளோதான் சீவிடுவேன் சீவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்ட. ஹீரோ உடனே நீ சீவறதுக்கெல்லாம் கத்தி எடுக்க தேவையில்ல மச்சான், ஏன்னா உன்னோட தங்கச்சியை நான் நல்லா பார்த்துப்பேன், நீ கூட ஏதோ மூவில நடிக்கணும்னு ட்ரை பண்ணல, என்னுடைய அடுத்த மூவில கண்டிப்பா உன்னை நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்ல, மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க எல்லாரும். ஆனா போனதுக்கு அப்புறமா, அதாவது எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பாட்டி மட்டும் தனியா வந்து ஹீரோவை மீட் பண்ணி எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க நீ என்னோட பேத்தியும், இதுக்கப்புறமா உங்களுடைய கண்ணுல ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும், நீங்க நல்லா வாழ்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு அப்படியே அழுகியே வந்துடுது. இப்ப கட் பண்ணா மறுபடியும் பிரசன்ட்ல அந்த நதிக்கரையில ஒரு பெரிய வந்துட்டு ஷிப்ல நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டு வந்திருக்கான். ஹீரோயின் எதுக்கு இந்த ரிவருக்கு என்ன கூட்டு வந்தேன்னு கேட்க, இந்த ரிவர்னால தான் வந்துட்டு எவ்வளவு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இங்க ஒரு நல்ல மெமரிஸ் கிரியேட் ஆகட்டும் தான் நான் கூட்டு வந்தேன்னு சொல்ல, ஹீரோயினும் அப்படியான் ரிவரை பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணதான் ஹீரோயினை கூட்டு வந்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோ நான் ப்ரப்போ அப்படின்னு சொல்ல வர ஹீரோயின் மாயா ஒரு போட்டோக்கு ஒரு போஸ் கூடன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ அம்மா என்ன சொன்ன நீன்னு கேட்க, ஹீரோயின் இல்ல ஒன்றும் இல்லை நானும் போஸ் கொடுக்குறேன் வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு கேமரால போஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயின் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணதுன்னு யோசிக்க ஒரு கட்டத்துல ஹீரோயின் ஆமா இந்த நதிக்கரை இந்த டெக்கரேஷன் இதெல்லாம் பாக்குறப்ப என்ன நீ எனக்கு ப்ரப்போஸ் ஏதாவது பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க மறைஞ்சிருக்காங்களா என்ன, இன்ஹியூக் எங்க இருக்க, மேனேஜர் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ இல்லையே நான் ஒன்னும் ப்ரப்போஸ்லாம் பண்ண போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு செம்ம நர்வஸா இருக்குது. ஹீரோயின் நான் கூட சும்மா ஒன்னு ஜோக் பண்ணேன், ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும், என்னுடைய வேலையை நான் விட்டுட்டேன், நானே வந்துட்டு இப்போ ஒரு மூவியை வந்துட்டு எடுக்கலான்னு இருக்கேன், நம்மளுடைய கதையவே இப்போ நான் வந்துட்டு நானே ஒரு மூவியா எடுத்தேன், இந்த மாதிரி வந்துட்டு மூவிக்கெல்லாம் ஒரு அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க, அதுல நான் வந்துட்டு என்னோட மூவியை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு சின்ன வயசுலேயே அதாவது பாஸ்ட்லேயே வந்துட்டு இந்த விஷயத்த நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒரு மூவியை டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால இப்போ நம்ம ஹீரோயின் இப்போ நான் ஒரு மூவி டைரக்ட் பண்ண போறேன், என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ இதுதான் என்னுடைய ட்ரீமா நான் வந்துட்டு கோலா எடுக்க போறேன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு புரிஞ்சுக்கிறான். ஓகே நம்ம லவ் பண்ற பொண்ணுக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்றதை விடவும் அவளுடைய கனவு ஜாபை வந்துட்டு அவளுக்கு நம்ம வந்துட்டு பிரசண்டா கொடுக்கறது தான் சரின்னு சொல்லிட்டு இப்ப ப்ரப்போஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை வச்சுக்கிறான் ஜெயபுல்ல. ஆனா நம்ம ஹீரோவுடைய மேனேஜரா வந்து 5 4 3 2ன்னு சொல்லிட்டு டைமிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கரெக்டா நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பான் இல்லையா. ஹீரோ வேணான்னு நினைச்சாலும் ஆனா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பட்டாசுலாம் வெடிச்சிடுது. மேனேஜர் போயிட்டு பட்டாசு அடிச்ச உடனே கேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறான். ஹீரோவா ஹீரோயின் அந்த பட்டாசத்தை கேட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு காதை பத்திரம் கோட்டுக்குள்ள ஹீரோயினை மறைய வச்சு குளிர்தான்னு கேட்கறான். இப்போ உடனே மேனேஜர் புரிஞ்சுக்கிறான். ஹீரோ டக்குனு டே கேக் எடுத்துட்டு போடான்னு சொல்ல மேனேஜர் போயிடுறான். ஆனா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம இன்ஹியூக்கு இது மாதிரி வந்துட்டு என்ன பண்ற பூக்களோட இதெல்லாம் போட்டுக்கிட்டு செலிப்ரேஷன் பண்றதுக்காக வர மேனேஜரை நம்ம ஹீரோ பிடிக்க சொல்ல மேனேஜர் எப்படி இன்ஹியூக்கு கூட்டிட்டு போவ. ஆனா பத்தாவதுக்கு இந்த இன்ஹியூக் பையன் ஆல்ரெடி ட்ரோன்ல செட் பண்ணி வச்சிருக்காமல இருக்கு வில் யூ மேரி மீன்னு சொல்லிட்டு அந்த ட்ரோன்ல வேற ஒரு பெரிய துணியில வில் யூ மேரி மீன் வந்துட்டு எழுதிட்டு வருது. ஹீரோ எப்படியோ வந்துட்டு மேனேஜர் கிட்ட கண்ணை காமிக்க மேனேஜர் அதையும் வந்துட்டு கிளியர் பண்ணிடுறான். ஹீரோக்கு கஷ்டமா இருந்தாலும் ஆனா ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் என்ன, ஸோ மூவியை டைரக்ட் பண்றது தானே. ஹீரோயின் பாஸ்ட்லேயே சின்ன வயசா இருக்கக்குள்ளே சொல்லியிருப்பாங்க இல்லையா, இப்போ நம்ம ப்ரப்போஸ் பண்ண வேணாம், ஹீரோயினுடைய வந்துட்டு ட்ரீம் முதல்ல முடியட்டும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய ப்ரப்போசலை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டுறான். அதாவது வந்துட்டு போஸ்ட்பான் பண்ணிட்டு ஹீரோயினுடைய ட்ரீமுக்காக நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்றான். மழை வெயிலுன்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோயின் அவங்களுடைய மூவியை கடைசியை எடுத்து முடிக்கிறாங்க. அதை எடிட்டிங்கும் நம்ம ஹீரோயினே உட்காந்து பண்றாங்க. ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ஹீரோயின் ஒன்ன வந்துட்டு பார்த்தே போல இருக்கும். இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஏமா என்னதாமா பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ்மா நம்ம மீட் பண்ணலான்னு சொல்ல ஹீரோயின் நான் எடிட்டிங்ல இருக்கேன், நான் முடிச்சுட்டு உனக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு தூங்க சொல்றாங்க. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ தூங்காம ஹீரோயினை வந்து பாக்குறான். ரெண்டு பேருமே கியூட்டா என்ன பண்றாங்க அப்படியே வந்துட்டு கார்ல வந்து இறங்குறாங்க. ஹீரோவா வீடு வந்துருச்சுமான்னு சொல்ல பக்கத்துல பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிடுச்சாங்க. அப்படியே ஹீரோ அவனுடைய கோட்டை கட்டி ஹீரோயின் கிட்ட போத்தி கொடுக்க இப்ப அடுத்த நாள் அப்படியே வந்துட்டு எல்லா ஷூட்டிங்கும் முடிஞ்சு ஹீரோயின் ஃபைனல் வந்துட்டு எடிட்டிங்க பண்ணிட்டு இருக்காங்க. உட்காந்து எல்லா வேலையுமே முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அந்த அவார்ட் கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு இதுல வெப்சைட்ல நம்ம ஹீரோயின் அவங்களோட மூவியும் அப்லோட் பண்ணிட்டு என்னோட கனவு நினைவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவார்டு கிடைக்குதோ இல்லையோ ஆனா ஒரு மூவியை டைரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ஹாப்பி ஆகுது. இப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா
ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஸ்ப்ரிங் வந்த உடனே, அதாவது அந்த இலையுதிர் காலம் அது வந்த உடனே என்ன பண்றாங்க, எப்பயுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துல நடந்து வருவாங்க தெரியுமா, அதாவது வேண்டிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சினாரிக்கு வர ஹீரோ இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஹீரோயின் அது எப்படி எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும்னு சொல்ல, அப்ப வாயே நம்ம இப்பயும் ஒரு விஷ் கேட்கலாம், கடந்த லாஸ்ட் டைம் நம்ம விஷ் கேட்டோம், இப்பயும் ஒரு விஷ் கேட்கலாமான்னு கேட்க ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இலைகள்லாம் உதிருது இல்லையா, அதை வந்துட்டு பிடிக்கலாம்னு நினைக்கக்குள்ள எப்பயும் போல ஹீரோயினால பிடிக்க முடியல. இப்ப ஹீரோயினுடைய கையை பிடிச்சு அந்த இலையை பிடிக்க வைக்கிறான். ஹீரோ என்ன சொல்றான், ஓகே உன்னோட விஷயம் நீ கேளு, என்னோட விஷயம் நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கையை பிடிச்சு விஷ் கேட்கறாங்க. கண்ணை மூடிக்கிட்டே ஹீரோயின் கண்ணை திறந்து நீ என்ன விஷ் கேட்ட அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ உடனே நானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பாக்குறான். இப்ப ஹீரோயின் என்ன இருக்கு நம்ம கையிலன்னு சொல்லிட்டு அவங்க கையை பார்த்தான். அதுல இருக்க அந்த பூக்களுடைய இதழெல்லாம் பறந்து போயிட்டு ஹீரோயினுடைய கையில ஒரு ரிங் இருக்குமோ, இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே கண் கலங்கி போய் நம்ம ஹீரோவை பார்க்க, என்னுடைய விஷயம்னா என்னோட வாழ்நாள் முழுக்க நீ என் கூடவே இருக்கணும், அது ஆல்ரெடி நான் கேட்டுட்டேன், அது நடந்துருச்சு, ஆனா இப்ப என்னன்னா நீ என் கூடவே எப்பயுமே இருக்கணும், அதுதான் என்னுடைய 2வது விஷயம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம கண் கலங்கி நிக்க, என்னாச்சு உனக்குன்னு கேட்க, ஹீரோயின் இல்ல நான் எப்பயுமே வந்துட்டு கேட்கறது என்னன்னா ஒரே ஒரு வந்துட்டு விஷயம் என்னுடைய கடவுள் கிட்ட, நீ எப்பயுமே நீயும் என் கூடவே இருக்கணும், என்னைக்குமே நானும் உன் கூடவே இருக்கணும், இதுதான் என்னுடைய 2வது விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய விஷயம் சொல்லிக்கிட்டே கையை நீட்ட ஹீரோ வந்துட்டு ரிங்க மாட்டி விட்டு ஹீரோயினுக்கு அழகா ஒரு கியூட்டா ஒரு கிஸ்ஸை கொடுக்க, ஃபைனலி நம்ம ஹீரோயின் அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பாக்குறாங்க மேரேஜ் நடக்கிற மாதிரியும், ஹீரோ மணக்கோலத்திலயும் நம்ம ஹீரோயின் மணப்பெண் கோலத்திலயும் நின்றுட்டு இருக்க, 2 பேருமே வந்துட்டு ரிங்க மாட்டிக்கிறாங்க. ஒருத்தருக்கு என்னைக்குமே பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிக்க, அப்படியே அந்த இமேஜினேஷன் உடஞ்சு போயிட்டு ஒருத்தருக்கு சிரிச்சுக்கிட்டே கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்படியே இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. யாரெல்லாம் இந்த ட்ராமா வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க, நான் உண்மையாவே ரொம்ப மிஸ் பண்ண போறேன். திங்கக்கிழமை நைட் எப்பெல்லாம் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னோட எக்ஸ்பிளனேஷனுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10க்குன்னு சொல்லிட்டு மறக்காம அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான ட்ராமா வரப்போகுது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. See you, love you all, good night.